வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அர்மேகதான் எனப்பட்ட அந்த இடத்துல நடக்க போகிற யுத்தத்தை குறித்து பார்க்க போகிறோம். இந்த அர்மேகதான் வார் அல்லது அர்மேகதான் யுத்தம் என்பது ஒரு பிரசித்தி பெற்றது, எல்லாருக்கும் தெரிஞ்சது. இன்னும் சொல்ல போனா இயேசுவை அறியாதவர்களுக்கு கூட இதெல்லாம் நமக்கு தெரியும். அர்மேகதான் யுத்தம்னா என்ன, இதை பத்தி நிறைய மூவிஸ் வந்திருக்குது, ஆங்கிலத்தில் மூவிஸ் வந்திருக்குது. அர்மேகதான் வார் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த அர்மேகதான் வார்னா என்ன, இந்த அர்மேகதான் வாருக்கு எவ்வளவு தூரம் உலகம் ரெடியா இருக்கு, நாம இந்த கடைசி காலத்தில் இந்த அர்மேகதான் யுத்தத்துக்கு எந்த அளவுக்கு தயாரா இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த அர்மேகதான் வாரை பத்தி பார்க்கும்போது அதை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோவை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். ஏன்னா இந்த அர்மேகதான் வாரை குறித்து வலைத்தளத்தில் நிறைய குழப்பங்கள் போயிட்டு இருக்குது, பலவிதமான உபதேசங்களும் போயிட்டு இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. எசேக்கியேல் 37-38 மாக்கோகு வார் அப்படின்னு ஒன்று இருக்குது. வெளிப்படுத்தல் 16ல் அர்மேகதான் வார் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது ரெண்டும் ஒன்று தானா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். நிறைய பேர் இது ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வேறு அது வேறு, இது ரெண்டுத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. எப்படி டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த எசேக்கியேல் 37-38 நடக்கிறதான காலகட்டம் வேறு, இந்த வெளிப்படுத்தல் 16 நடக்கிற காலகட்டம் வேறு. உதாரணமா நீங்க சொல்லணும் சொன்னா, அர்மேகதான் வார் முடிஞ்ச உடனே நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் 1000 வருஷ அரசாட்சி தொடங்கிடுது. இயேசு கிறிஸ்து பகிரங்கமாக வந்து யுத்தத்தை ஜெயித்து 1000 வருஷ அரசாட்சி நடக்க தொடங்கிடுது. ஆனா நீங்கள் மாக்கோகு வாரை பத்தி பாத்தீங்கன்னா 39ஆம் அதிகாரம் நீங்க 9 முதல் 11 வசனங்களை வாசிச்சு பாத்தீங்கன்னா எசேக்கியேல் புத்தகத்துல அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா, அதற்கு பிறகு 7 வருஷம் இஸ்ரவேலர்கள் என்ன செய்வாங்க, ஆயுதங்களை எடுத்து எரிப்பார்கள் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் 7 வருஷம் இருக்கு. இது 1000 வருஷம் அரசாட்சி வந்துருது, சமாதானத்தின் வருஷங்கள் வந்துருது. அதற்கு பிறகு நீங்க அடுத்து கவனிச்சு பாருங்க, இந்த மாக்கோகு வார் யார் யாருக்கு நடுவில் நடக்குதுன்னா இஸ்ரவேலுக்கும் ரஷ்யா தேசத்துக்குமாக நடக்குது. இதை பத்தி ஒரு தனி செய்தி கர்த்தருக்கு சித்தமானால் அதையும் குறித்து நம்ம பார்க்கலாம். இது இஸ்ரவேலுக்கும் ரஷ்யாவுக்குமான ஒரு யுத்தம். ஆனா இந்த இடத்துல அர்மேகதான் வார் யார் யார் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்கும் அந்தி கிறிஸ்துவுக்கும் தான் நடக்குது. இங்க ரஷ்யா இஸ்ரேல் அப்படின்னு போடவே இல்லை, இயேசு கிறிஸ்து வந்து பகிரங்கமாக யுத்தம் பண்ணுகிறார் அப்படின்னு. மூன்றாவது, இந்த மாக்கோகு வார் எங்க நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா 38ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை எசேக்கியேல் புத்தகத்தில் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அங்க இஸ்ரவேலின் மலைகளிலே நடக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த அர்மேகதான் அப்படிங்கிறது எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா மெகிதோ வேலி, அதாவது சமவெளி, மெகிதோ சமவெளியில பள்ளத்தாக்குல இது நடக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எனவே இது வேறு அது வேறு, இதுக்கு காலகட்டங்கள் வேறு, அங்க ஈடுபடுறவங்க வேறு, எல்லாமே என்டையர்லி டிஃபரெண்ட். சோ இந்த யுத்தம் வேறு, அர்மேகதான் யுத்தம் வேறு. இதை பத்தி நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் சொல்றேன். ஏன்னா இந்த கன்ஃபியூஷன் நிறைய போயிட்டு இருக்குது கடைசி காலத்துல. வேதத்துல உள்ளதை எடுத்து நிறைய பேர் வலைத்தளத்துல இப்படி ஒருமித்து இது ரெண்டும் ஒரு யுத்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தபடியாக இந்த அர்மேகதான் யுத்தம் என்பது ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ட், அர்மேகதான் அப்படிங்கிறதான யுத்தத்தை பத்தி ஏன் இவ்வளவு பேசப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு ஸ்பிரிச்சுவல் வார். உலக பிரகாரமாய் நடந்தாலும் இதுக்கு காரணம் ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீசன் இருக்கு. என்ன ஸ்பிரிச்சுவல் ரீசன் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லும்போது ஏவாளையும் சர்பத்தையும் பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். 3:15 இருக்கு. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்றார். இந்த பகை உண்டாக்குறது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்திரீயின் வித்து அப்படிங்கிறது யாரை குறிக்குது? நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸ்திரீயின் வித்து என்பது இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து ஸ்திரீயின் வித்தாக பூமியில வந்தார், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்ப சர்பத்தின் வித்து யாரு? அடுத்த கேள்வி வருது. சர்பத்துக்கும் ஸ்திரீக்கும் இல்ல, சர்பத்தின் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் தான் நடக்குது. அப்ப சர்பத்தின் வித்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல கேட்டின் மகன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சகல கேடுகளுக்கும் பிதா, பொய்க்கு பிதா யாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னா பிசாசு. பாவங்களுக்கு எல்லாம் அவன் தான் அதிபதி, அவன் தான் தகப்பனாக இருக்கிறான். அவனுடைய மகன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆன்டி கிரைஸ்ட், அந்தி கிறிஸ்துன்னு பார்க்கிறோம். அப்போ இந்த யுத்தமானது அந்தி கிறிஸ்துவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்குமாய் ஆரம்பிக்கிறது. இது எங்க முடியுது? அந்த யுத்தமுடைய ஃபைனல், அவர் உன் தலையை நசுக்குவார் அப்படிங்கிற அந்த தீர்க்க தரிசனங்கள் எங்க வந்து நிறைவேறுது, முடிவுக்கு வருதுன்னா இந்த அர்மேகதான்ல தான். ஏன்னா அந்த அர்மேகதான் வாருக்கு அப்புறம் இந்த அந்தி கிறிஸ்துவானவன் நரகத்திலே தள்ளப்படுகிறான். அதோடு கூட அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி முடிவுக்கு வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் 1000 வருஷ அரசாட்சி வந்துருது. எனவே இந்த யுத்தம் ஒரு ஸ்பிரிச்சுவல் வார். இந்த ஸ்பிரிச்சுவல் வார் 7000 வருஷமா நடந்துகிட்டே இருக்குது. அதனுடைய முடிவு வர இடம் தான் அர்மேகதான். ஆரம்பிச்சது வந்து ஏதேன்ல, முடியறது அர்மேகதான்ல. அப்படின்னு சொன்னா இந்த அர்மேகதான் யுத்தம் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் பாருங்களேன். அதனாலதான் இந்த அர்மேகதான் வாரை குறித்து பார்க்கிறோம். இதுல ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த அர்மேகதான் வார் நடக்கக்கூடிய அந்த இடம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னு சொன்னா மெகிதோ பள்ளத்தாக்குன்னு சொல்ற இடம். இங்கதான் அந்த மெகிதோ வேலி, நீங்க பாக்குறது தான் மெகிதோ வேலி. இந்த மெகிதோ வேலியை பத்தி நம்ம பார்க்கணும்னா நீங்க இஸ்ரேலுக்கு போறவங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த மெகிதோ வேலி எவ்வளவு சமவெளி, எவ்வளவு முக்கியமான இடம், அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனா அதுல ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகம் உண்டான நாள்ல இருந்து 3:5, அதாவது ஆதியாகமம் 3:5 கர்த்தர் முன்குறிச்ச அந்த இடம் வெளிப்படுத்தல் 16 வரைக்கும் வருது. இந்த குறிப்பிட்ட இவ்வளவு தூரம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்தை கர்த்தர் இன்னும் பத்திரமாய் பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். இந்த இடத்தை பத்திரமா பாதுகாத்துருக்காரு. நீங்க சொல்றதுக்கு என்ன அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, தேவன் உண்டாக்கின போது பூமி எப்படி இருந்தது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, தண்ணீர் எல்லாம் ஒரு இடத்தில் சேர கடவுது, வெட்டாந்தரை உண்டாக கடவுது ஆதியாகமம் 1:10-11 சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஒரே கண்டமாக தான் இருந்துச்சு.
இந்த ஒரே கண்டம் தான் பேலேகு காலத்துல இப்ப நம்ம பார்க்கக்கூடிய கண்டங்களாக பிரிந்தது, பூமி பகுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு 10ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல பேலேகு காலத்தில் பகுக்கப்பட்டது. அப்ப பேலேகு காலத்துல பகுக்கப்படும் போது நிறைய இடம் தண்ணிக்குள்ள போயிருச்சு, பெரும்பான்மையான இடங்கள் தண்ணியில போயிருச்சு. இப்ப 2 மடங்கு தண்ணி 1 மடங்கு தான் லேண்ட் இருக்குது. அப்படி உள்ள போன நிறைய இடங்கள் நமக்கு கூட தெரியும், லெமூரியா கண்டம், இந்த குமரி கண்டம்லாம் சொல்றோம், நம்ம இடங்கள் கூட பாதிக்கு மேல உள்ள போயிருச்சு. அப்படி உள்ள போன இடத்துல இந்த அர்மேகதான் போல, இந்த மெகிதோ வேலி போல, அதான் ரொம்ப முக்கியம். அதற்கு பிறகு எத்தனையோ பூமி அதிர்ச்சிகள்ல பள்ளத்தாக்கு ஏற்பட்டு இடங்கள் உள்ள போயிருச்சு, அதுலயும் இது போல. அப்ப வெள்ளங்கள்லயும் சேதப்படாம, பூமி அதிர்ச்சிகளையும் சேதப்படாம, இன்னும் சொல்ல போனா நோவா காலத்துல தண்ணி வந்து பல இடங்கள் தீவுகளானது, அப்பவும் அது பாதிக்கப்படாம எல்லா காலகட்டத்திலும் பத்திரமாய் பாதுகாக்கப்படுகிறது. அப்படின்னா யோசித்து பார்த்துக்கோங்க, இந்த இடத்தை கர்த்தர் எவ்வளவு பத்திரமா பார்க்கணும். பைபிள்ல எருசலேமுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்குதோ அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அர்மேகதானுக்கும் இருக்குது. ஏன் இந்த அர்மேகதானுக்கு வந்த பிறகுதான் இயேசு எருசலேமில் ராஜாவாக உட்கார்றார். ஃப்ரம் அர்மேகதான் டு ஜெருசலேம் தான் அவருடைய டிராவலே இருக்குது. அப்படின்னா அர்மேகதான் என்பது மிக முக்கியமான இடம், இந்த யுத்தத்திற்கான இடம். இங்கதான் வந்து ஃபைனல் வார் நடக்க போது நம்ம பைபிள் சொல்லி இருக்கு. இப்போ நம்ம இந்த அர்மேகதான் யுத்தத்திற்கான ஆயத்தம் எவ்வளவு தூரம் நடக்குது, எவ்வளவு தூரம் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த யுத்தத்துல முதல்ல யார் யாருக்கு நடுவே நடக்க போகுது உலக பிரகாரமா அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, முதலாவதாக அந்தி கிறிஸ்துவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்குமாக தான் நடக்க போகிறது. நிறைய பேர் எங்ககிட்ட கேள்வி கேட்கும் போது நிறைய டவுட்ஸ் கேட்கறாங்க. அதுல ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் வந்து இப்ப கிளாரிஃபை ஆயிரும், இந்த இதுல வந்து உங்களுக்கு கிளாரிஃபை ஆயிரும் நான் நினைக்கிறேன். இப்ப என்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னா, இந்த 7 வருஷத்துல யார் இருப்பாங்க, சபை எடுத்துக்கொள்ளப்படும், கைவிடப்பட்ட சபை இருக்கும், அதற்கு பிறகு அந்த 7 வருஷம் யாருக்கு, யாருக்காக வந்து யுத்தம் பண்ண போறார் இயேசு, இப்படிலாம் நிறைய கேள்விகள் எங்களை கேட்டிருக்கிறாங்க. அதன்படி இப்ப நான் ஒரு சின்ன டைம் லைன் உங்களுக்கு அப்படியே சொல்றேன், உங்களுக்கு ஈஸியா புரியும் நான் நினைக்கிறேன். கவனிங்க, இப்ப சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் நாமெல்லாம் அதுக்கு தான் காத்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை வந்து எடுத்துக்கொண்டு போவார், ஆண்டவர் நம்மளை மத்திய ஆகாயத்துல கொண்டு போய் வைக்க போகிறார். இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம், வசனத்துல இருக்கு, நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த வருகைக்கு பின்னாடி 7 வருஷம் உபத்திரவ காலம் ஆரம்பிக்கிறது. இந்த 7 வருஷம் உபத்திரவ காலம், முதல் 3 வருஷம் உபத்திரவ காலம், இரண்டாவது 3 வருஷம் மகா உபத்திரவ காலம். இந்த முதல் 3 வருஷத்துல கைவிடப்பட்ட சபையானது இருக்கும், அது உபத்திரவத்தை சந்திக்கும். ஒரு சிலர் அப்பொழுது விசுவாசத்தோடு கூட இருந்து ஆண்டவருக்கு ரத்த சாட்சிகளாக மரிப்பார்கள். இரண்டாவது 3 வருஷம் மகா உபத்திரவ காலம், இது யூதர்களுக்குரியது. யூதர்கள் மகா உபத்திரவத்தை சந்திப்பார்கள். அப்ப அந்த முதல் 3 வருஷத்துக்குள்ள தான் தேவாலயம் கட்டி முடிக்கப்படும். அதை கட்டி முடிக்கிறதாக தான் அந்தி கிறிஸ்துவானவன் வருவான், உதவி செய்வான். அப்படி செய்யும் போது அவனை மேசியாவாக யூதர்கள் அக்செப்ட் பண்ணிக் கொள்வார்கள், ஒரு சாரார் மட்டும். அதற்கு பிறகு இதற்கு பெரிய எதிர்ப்புகளும் தொடங்கும். 1,44,000 இஸ்ரவேலர்கள், நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, 1,44,000 இஸ்ரவேலர்கள். ஏன் சொன்னா பைபிள்ல 1,44,000 இருக்கு, 7ஆம் அதிகாரத்திலும் இருக்கு, 14ஆம் அதிகாரத்திலும் இருக்கு, வெளிப்படுத்தின விசேஷத்துல. இப்ப நாம சொல்றது 7ஆம் அதிகாரத்துல நடக்கிற சம்பவம். 1,44,000 இஸ்ரவேலர்கள் என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பாதுகாக்கப்பட போறாங்க. உதாரணமா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் 12,000 பேர் 12,000 பேரை என்ன செய்ய போறாங்க, பாதுகாக்கப்பட போறாங்க. அப்படி பாதுகாக்கப்பட்டு இவங்களை பத்திரமான ஒரு இடத்துல ஆண்டவர் கொண்டு போய் வைப்பார் அந்த 7 வருஷத்துல. ஏன்னா இவங்க அந்தி கிறிஸ்துவை எதிர்க்கிறவங்க இருப்பாங்க. இவங்க 2 பேருக்கும் உதவி செய்கிறவர்களாகத்தான் 2 சாட்சிகள் இறங்கி வருவாங்க. இந்த 1,44,000 பேருக்கு உதவி செய்கிறவங்க தான் அந்த 2 சாட்சிகள் இறங்கி வருவாங்க. இப்போ 7 வருஷம் நடக்கும். அடுத்த 3 வருஷம் உபத்திரவ காலம், 7 வருஷம் நடக்கும். கடைசியாக முடிவில் அந்தி கிறிஸ்துவானவன் இவர்களை வேட்டையாடும்படி முழுவதுமாக இந்த தேவ ஜனங்களை கொல்லும்படியாக எல்லா ஜனங்களையும் கூட்டி சேர்ப்பான், எல்லாரும் வருவாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து யாருக்காக இறங்கி வராருன்னு கேட்டீங்கன்னா, இந்த 1,44,000 இஸ்ரவேலர்களுக்காக தான் இறங்கி வருவார். கைவிடப்பட்ட சபையில இருந்த அல்லது கொஞ்சம் அதுக்கப்புறம் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும்னு நினைச்சு ரத்த சாட்சியில மரிச்சவங்க அந்த முதல் 3 வருஷத்திலே முடிஞ்சிடும். இரண்டாவது 3 வருஷம் முழுக்க முழுக்க யூதர்களுக்குரியது, மகா உபத்திரவ காலம். அந்த 7 வருஷத்தின் முடிவில் இயேசு பகிரங்கமா இறங்கி வரது இவங்களுக்காக தான் வரார். இதை பத்தி யூதாவின் புத்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். 14:15 1000 பரிசுத்தவான்களோடு தேவன் பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப அவர் இறங்கி வந்து இந்த ஆன்டி கிறிஸ்டோடு கூட யுத்தம் பண்ண போகிறார். அந்த யுத்தம் பண்ணுகிற இடம் தான் அர்மேகதான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த 1,44,000 இஸ்ரவேலர்களுக்காகத்தான் இயேசு யுத்தம் பண்ண போகிறார். இப்ப இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்தவான்களும் அந்த 1,44,000 இஸ்ரவேலர்களும் அப்போது இருப்பார்கள். சரி, எதிரில் யார் இருப்பா, இவங்களோடு கூட அகைன்ஸ்டாக யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, அந்தி கிறிஸ்துவும் அவனோடு கூட இருக்கக்கூடியதான ஒரு கூட்டம் இருக்கும். அந்தி கிறிஸ்து யாரு, அந்தி கிறிஸ்து எங்க இருந்து வருவா? வேதத்தின்படி 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்தின்படி அந்தி கிறிஸ்துவானவன் ரோம் நகரத்திலிருந்து 7 மலை உள்ள நகரத்திலிருந்து வருவான் என்று வேதம் சொல்கிறது. அந்த 7 மலை உள்ள நகரத்திலிருந்து அவன் புறப்பட்டு வரும்போது ஃப்ரம் வெஸ்ட், அவன் வரக்கூடிய வெஸ்ட்ல இருந்து எங்க வர போறான், மிடில் ஈஸ்டுக்கு வர போறான். அப்ப அவன் புறப்பட்டு வந்து என்ன செய்ய போறான், ஒரு கூட்ட ஜனங்களை தன்னோடு கூட சேர்த்துக் கொள்ள போகிறான். அதான் நடக்க போகுது. அதோடு கூட முழு உலகத்தையும் அவன் சேர்ப்பான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த ஈஸ்டர்ன் கிங்ஸ் எல்லாம் கிளம்பி வருவாங்க. அதுவும் வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சோ இப்படி அந்தி கிறிஸ்துவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்குமானதான் இந்த யுத்தம் நடைபெற போகிறது. வேதம் சொன்னபடியே கடைசி காலத்துல ஆதியாகமத்தில் ஆரம்பிச்ச அந்த தீர்க்க தரிசனம் அங்கே வந்து முடிவுக்கு வரும். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த அந்தி கிறிஸ்துவும் இயேசு கிறிஸ்துவும் யுத்தம் பண்ண போகிற அர்மேகதானுக்கு, அந்த யுத்தத்திற்கு உலகம் எந்த அளவுக்கு ஆயத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கறதா நம்முடைய செய்தியாக இருக்கிறது. இப்ப நம்ம அந்த இன்ட்ரோவை தான் பார்த்திருக்கிறோம். இப்ப முதலாவதாக இந்த அர்மேகதான் யுத்தத்திற்கு எது ஆயத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, சகரியாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 4வது வசனத்தின்படி அவர் ஒலிவ மலையின் மேல் வந்து இறங்குவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
அப்போஸ்தலர் படிக்கிற 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், அவர் ஒலிவ மலையிலிருந்து ஏறி போனார். அங்க வந்து அப்போ ஒரு தூதன் சொல்றான், அவர் எந்த இடத்துல இருந்து ஏறி போனாரோ, அவர் எப்படி ஏறி போனாரோ அப்படியே இறங்கி வருவார். ஒலிவ மலையிலிருந்து ஏறி போனார், ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அதே மாதிரி பகிரங்க வருகையில அவர் மேகம் இதில் வரப்போகிறார், ஒலிவ மலையில் வந்து இறங்க போகிறார். எப்படி ஏறி போனாரோ அப்படியே இறங்கி வருவார். இப்போ ஒலிவ மலையில் வந்து அவர் இறங்கும் போது அந்த சகரியா 14:4 சொல்லப்படுற ஒரு காரியம் என்னவென்று சொல்லி பார்த்தா, அப்பொழுது ஒலிவ மலை கிழக்கு மேற்காக ரெண்டாக அது வந்து பிளக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒலிவமலை ரெண்டாக பிளக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப அந்த ஒலிவமலை ரெண்டாக பிளக்கும், அவர் வந்து பாதை வரும்போது ரெண்டாக பிளக்கும் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துக்குள்ள ஒரு ஹாலோ பிளேஸ் ஏதோ ஒன்று உருவாகி இருக்கணும். ஏன்னா அது ரெண்டா பிளக்கணும். இயேசு வரும்போது பிளக்கும் பைபிள் சொல்லுது. இப்ப இஸ்ரவேல் கவர்மெண்ட்காரங்க என்ன பண்ணாங்க, அவங்களுடைய ஆட்சி இஸ்ரவேலுக்குள்ள வந்த பிறகு 1967க்கு பிறகு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸ் எல்லாத்தையுமே கட்ட ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி தான் ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ஹோட்டல் நிறுவனம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒலிவமலையில டூரிஸ்ட் ஸ்பாட்ல ஒரு ஸ்டார் ஹோட்டல் கட்டணும்னு சொல்றது அவங்களுடைய பிளான். அதனால போய் ஒலிவமலையை ஆராய்ச்சி பண்ணாங்க. இந்த ஆராய்ச்சி பண்ணின போது அந்த இடத்துல ஒரு மிகப்பெரியதான ஒரு மண் ஆராய்ச்சி இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒலிவமலைக்கு உள்ள ஒரு ஃபால்ட் லைன் உருவாகி இருக்கிறத அவர்கள் கண்டுபிடிச்சாங்க. பாருங்க, இதுதான் அந்த ஃபால்ட் லைன். இப்படி ஒரு ஃபால்ட் லைன் உருவாகி இருக்கிறத அவங்க கண்டுபிடிச்சு அது வந்து எங்க இருந்து எங்க வரைக்கும் போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா கித்ரோன் வேலி வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்த ஃபால்ட் லைன் ஃபாலோஸ் தி கித்ரோன் brook which empties into Dead Sea அப்படின்னு சொல்லி இத கொடுத்திருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா தி ஜியாலஜிக்கல் இன்ஸ்டிடியூட் இன் டெல் அவிவ். டெல் அவிவ்ல இருக்கக்கூடிய அப்போது இஸ்ரவேலுக்கு தலைநகராக இருந்த டெல் அவிவ் தான் அதுல இருந்தக்கூடிய ஒரு ஜியாலஜிக்கல் அமைப்பு. அவங்க தான் இதை வந்து கொடுத்திருக்காங்க. அதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி ஒரு விரிசல் உண்டாயிருக்கிறது. நமக்கு ஈஸியா புரியும்படி சொல்லணும். ஃபால்ட் லைன்னா என்னன்னு கேட்டா, இந்த மலைக்கு அடியில ஒரு பெரியதான விரிசல் ஒன்று இருக்கு. அது நடுவுல பாத்தீங்கன்னா ஹாலோ பிளேஸ் ஆக இருக்கிறது. அதன் மேல எந்த விதமான பாரமானதான காரியங்களையும் இறக்க முடியாது, உள்ள ஃபைலிங் பண்ண முடியாது அப்படிங்கறதெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஹில்டன் குரூப்ஸ் ஆஃப் ஹோட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் அதை அங்க கட்ட போனாங்க. அவங்க தான் அந்த ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த ஜியாலஜிக்கல் இன்ஸ்டிடியூட்காரங்க கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க. அந்த ஒலிவமலை என்பது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா யூதர்களுடைய இஸ்ரவேலருடைய மிகப்பெரிய மத ரீதியான நம்பிக்கை இடம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒலிவமலைக்கு சைடுல பாத்தீங்கன்னு சொன்னா பல பிரதமர்கள் அல்லது ஜனாதிபதிகள் மிக முக்கியமானவருடைய கல்லறைகள் அங்க இருக்கும். என்ன காரணம்னு சொன்னா அவங்களுடைய நம்பிக்கையின்படி அவங்க மேசியா ஒலிவமலையில இருந்து இறங்குவார். அவங்க மேசியா இயேசு கிறிஸ்து இல்ல. ஏன்னா அவங்க இயேசு கிறிஸ்து இன்னும் மேசியாவை ஏற்றுக்கொள்ளல. நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்க மேசியா இயேசு கிறிஸ்து தான். அவங்க ஏற்றுக்கொள்ளல. அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா சகரியா 14:4 அவங்க விசுவாசிக்கிறாங்க. கடைசியா எங்களுடைய மேசியா ஒலிவமலையில வந்து இறங்குவார். அவர் வரும்போது கல்லறைகள் திறக்கும். நாங்களும் முதலாவது எழுந்திருப்போம் சொல்லி அந்த விருப்பப்படுறவங்க முதலாவது எழுந்திருக்கின்ற வாஞ்சை உள்ளவங்க என்ன செய்யறாங்க, அந்த இடத்துல இடம் வாங்கி தங்கள் கல்லறைகளை வைக்கிறாங்க. சோ அது ஒரு மிக முக்கியமான அவங்களுடைய ரிலீஜியஸ் இம்பார்ட்டன்ட் ஸ்பாட். அந்த இடத்துல தான் ஒரு ஹோட்டல் கட்டணுங்கிறது ஹில்டனுடைய பிளான். ஆனா இப்போ அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, அது உள்ள என்ன ஓடுது, அரேபியன் பிளேட்டுக்கு கீழே ஒரு மிகப்பெரிய ஃபால்ட் லைன் ஓடுறதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதன்படி இப்போ அவங்களுடைய பிளான் என்னன்னு சொன்னா, இந்த இடத்துல ஹோட்டல்ஸ் கட்ட முடியாது, மிகப்பெரிய அளவில் எதுவும் ஃபைலிங் பண்ண முடியாது அப்படிங்கறத அவங்க கண்டுபிடிச்சாங்க. இது அவங்க அதுக்கு பிறகு அரசாங்கம் அவங்க கட்ட வேண்டாம்னு சொல்லிருச்சு. பல காரியங்கள் நடக்குது, அது வேற விஷயம். ஆனா இதன் மூலமாக நமக்கு தெரியக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் வந்து இறங்க போகிற அர்மேகதான் யுத்தத்தினுடைய முதலாவது ஸ்பாட், அவர் வந்து இறங்க போற முதலாவது ஸ்பாட் எதுன்னு கேட்டீங்கன்னா ஒலிவமலை. அந்த ஒலிவமலை பிளப்பதற்கு தயாராக நின்று கொண்டிருக்கிறது. இப்பவே ரெடி ஆயிருச்சு, ஒலிவமலை ரெடி. இது வந்து ஏறக்குறைய ஒரு 10 வருஷமாவே இந்த நிலையில தான் ஒலிவமலை இருக்கு. இதே மாதிரி மலைகள் உலகத்துல பல இருக்கு. பல இடங்கள்ல அந்த மாதிரி ஃபால்ட் லைன் ஓடுது, அந்த மாதிரி காரியங்கள் இருக்குது. அதுக்கு நடுவில் எரிகுளம்புகள் ஓடக்கூடிய எரிமலைகள் உண்டு. அது வெடிச்சு எரிமலைகள் வரும்னு சொல்லக்கூடியது இருக்கு. ஆனா இங்க வரும் ஃபால்ட் லைன் மட்டும் தான் இருக்கு. இது நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டா, அர்மேகதான் யுத்தத்திற்கு முதலாவது ஆயத்தப்பட வேண்டிய ஒலிவமலை ஆயத்தப்பட்டு விட்டது நம் கண்களுக்கு முன்பாக. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு மலைகள் இருக்குது, எத்தனை மலைகள் பிளக்க போது நமக்கு தெரியாது. ஆனா குறிப்பா ஒலிவமலை எப்படி பிளக்கும்னு ஆண்டவர் சொன்னாரோ அதே மாதிரி தான் இந்த ஃபால்ட் லைன் ஓடுது. அதனால தான் உங்களுக்கு நாங்க இந்த எவிடன்ஸ் போட்டுருக்கோம். இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஃபால்ட் லைன் எங்க இருந்து எப்படி வந்து ஜாயின் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. அரேபியன் பிளேட்ல இருந்து வரும். அப்போ வேதம் சொன்ன தீர்க்க தரிசனம் ஏறக்குறைய 2600 வருஷத்துக்கு முன்னாடி சகரியா தீர்க்கதரிசி சொன்னதை இன்னைக்கு நம்ம காலத்துல அறிவியல் பூர்வமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் நாம எதுக்காக இதை உங்களுக்கு சொல்றோம் அப்படின்னு சொன்னா, ஒரு புறம் நம்முடைய வேதம் 100% ஆதாரபூர்வமானவை. இரண்டாவது, அதை சொன்ன தேவன் மெய்யான தேவன். மூன்றாவது, வாக்குரைத்த தேவன் மிக சீக்கிரத்தில் வரப்போகிறார். அதான் முக்கியம். அர்மேகதான் யுத்தத்திற்கே ஒலிவமலை ஆயத்தம்னா அதுக்கு முன்னாடி வரப்போற வருகைக்கு நம்ம எந்த அளவுக்கு ஆயத்தமா இருக்கணும். இன்னைக்கு வருகை இல்லைன்னு சொல்றோம், ஒரு கூட்டம் சொல்றாங்க இருந்துட்டு போட்டோம். நம்ம இருக்குன்னு விசுவாசிக்கிறோம். வருகை வந்தா அதுல போகக்கூடியதான வாழ்க்கை நமக்கு இருக்கணும் இல்லையா? இப்போ ஒலிவமலை ஆயத்தமா இருக்குது, நாம எந்த அளவுக்கு ஆயத்தமா இருக்கிறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். இதை சொல்றதுனால, இந்த எவிடன்ஸ் கொடுக்கறதுனால எங்ககிட்ட இவ்வளவு விஷயங்கள் இருக்குது அப்படி இன்ஃபர்மேஷனா நீங்க பார்த்துட்டு போறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்ம இதன் மூலமாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறோம்ன்றதான் இம்பார்ட்டன்ட். நாம நினைக்கணும் ஒலிவமலை தயாராயிருச்சு, அதுக்கு முன்னாடி நான் ரெடி ஆகணும், நான் சீயோன் மலைக்கு போகணும், நான் ரெடி ஆகணும். இதான் நம்முடைய நோக்கம். அதுவும் இந்த கடைசி காலத்துல இப்ப நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நிறைய பேருக்கு ஒரு வகையான பயம் வந்திருக்கு. திருப்பியும் சொல்றேன், ஒரு வகையான பயம் வந்திருக்கு. என்ன பயம்? ஐயோ வருகை வரப்போதே. நான் திருப்பியும் சொல்றேன், பயந்து வருகையில நம்ம போகக்கூடாது, ஆயத்தப்பட்டு வருகையில போகணும்.
அதாவது நரகத்தை பத்தின பயத்தை விட பரலோகத்தை பத்தின ஆசை தான் நமக்கு நிறைய இருக்கணும். பிசாசை பத்தின பயத்தை விட தேவன் மேல அன்பு அதிகமா இருக்கணும். இன்னைக்கு பிசாசுக்கு பயந்து ஆண்டவர்கிட்ட போக கூடாது. அப்படி உங்களை பயமுறுத்தி தான் கூட்டிட்டு போகணும்னு இயேசு விரும்பினார்னா அவர் இவ்வளவு தூரம் சிலுவையில் அறைய வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு மலையில அவர் ஏஞ்சி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி எழும்பி நிக்கிறாரு பாருங்க. அந்த ஜெய்ஜாண்டிக் காட்சியை பார்த்த உடனே ஜனங்கள் பயந்தார்கள் இருக்கு. அவருடைய சத்தத்தை கேட்டு அலர்னாங்க இருக்கு. அவங்க அதுக்கப்புறம் தேவனே பேச வேணாங்க. பயமுறுத்தி உங்களை தன் பக்கம் இழுப்பது தேவனுக்கு எளிது. அது பிசாசுடைய ரூட், பயமுறுத்துறது. ஆனா நம்ம ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதீங்கள், நீங்க என்ன எப்படி இருக்கணும், நேசிச்சு வரணும்னு கர்த்தர் விரும்புறாரு. அப்படி ஆயத்தமாகுங்க. இதெல்லாம் காட்டும்போது என்ன அர்த்தம்? என்னுடைய ஆண்டவர் என்னை சந்திக்கும்படி வரப்போகிறார். அதான் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா யோவேல் புத்தகத்துல, மணவாளன் தன் அறையை விட்டு மணவாளி தன் மறைவை விட்டு புறப்படுவார்களா. அப்படி ஒரு மணவாளி மணவாளனை சந்திக்கிறதுக்கு புறப்படுற மாதிரி ஆயத்தமாகணும். எங்க ஆண்டவர் வரப்போறார், நாம பார்க்க போறோம், அந்த சந்தோஷத்துல போகணும். அதுதான் நான் சொல்ல வரேன். ஒலிவமலை ஆயத்தப்பட்டிருக்கிறது முதலாவதாக. இரண்டாவது, நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ என்ன நடக்க போகுது? இந்த ஒலிவமலையில இறங்கி இயேசு கிறிஸ்து எங்க வரப்போறாரு? அர்மேகதானியத்தில் யுத்தம் பண்ண வரப்போறாரு. அப்படி யுத்தம் பண்ண வரும்போது ஆன்டி கிரைஸ்டோட யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஒரு ராஜாக்களுக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படி ஐப்ராத் நதியின் தண்ணீர் வற்றி போயிட்டு. இங்க ரெண்டு காரியங்கள் இருக்கு. ஒன்று, சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ராஜாக்கள் வரப்போறாங்க. நம்பர் 2, அவங்க வருவதற்கு ஐப்ராத் என்னும் நதி வற்றி போகும் அப்படின்னு இருக்கு. எவ்வளவு பெரியதான ஆதாரபூர்வமான ப்ரூஃப் இப்ப நம்ம பார்க்க போறோம் பாருங்க. இந்த ஐப்ராத் நதி அப்படிங்கறத நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஐப்ராத் நதி எங்க ஆரம்பிக்குது பைபிள்ல அப்படின்னு சொன்னா, ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பிக்குது. ஒரு நதி புறப்பட்டு 4 ஆறுகளாக பிரிந்தது. அதுல ஒண்ணுதான் ஐப்ராத். இந்த ஐப்ராத்ங்கிறது எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, யூப்ரட்டிஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இது எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தா ஈராக்ல இருக்கு. அதாவது 2 நதிகளுக்கு உட்பட்ட இடம் தான் மெசோபொத்தாமியா தேசம். அந்த 2 நதிகளுக்கு உட்பட்ட இடம் தான் ஈராக். டைகிரிஸ், யூப்ரட்டிஸ் அப்படிங்கிற 2 நதிகளுக்கு உட்பட்டது தான். இதான் நீங்க பார்க்கக்கூடியதான யூப்ரட்டிஸ் ரிவர், ஐப்ராத் நதி. அதாவது ஜீவ நதியின் தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்றாங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 4 விதமான ஜீவ நதிகள் இருக்குதாமா. இந்த 4 ஆறு ஓடுது இல்ல, அது பேஸ்ல தான் சொல்றாங்க. ஆக்சுவலா பைபிள் பேஸ்ல சொல்லல. விஞ்ஞானிகள் உலகத்தை ஆராய்ந்த போது இந்த உலகமே 4 ஆறுகளால் தான் இணைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தண்ணீர் தான் ஓடுதுன்னு சொல்றாங்க. அதுல ஒரு ஆறு இந்தியால ஓடுது, ஒரு ஆறு ஈராக்ல ஓடுது, ஒன்னு ஈஜிப்ட்ல ஓடுதுன்னு சொல்றாங்க. இப்ப இந்த 4 ஆறுகள் மூலமாக பிரிந்த கிளைகள் தான் முழு உலகத்துக்கு ஓடுதுங்கிறது ஒரு வகையான ஆராய்ச்சி. அதுல ஒரு ஆறு தான் இந்த ஐப்ராத் ரிவர். இந்த ஐப்ராத் எங்க ஆரம்பிக்குது? ஏதேன்ல ஆரம்பிக்குது. இப்போ இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, மனித சமுதாயம் உருவாகுது இல்லைங்களா? ஆதாமும் ஏவாளும் வெளியே வராங்க. அப்படி வெளியே வந்து அவங்க ஆரம்பிச்சது தங்களுடைய வாழ்க்கையினுடைய முதல் எங்க ஆரம்பிச்சாங்கன்னா ஐப்ராத் நதிக்கரையில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா உலகத்தினுடைய முதல் மனிதனுடைய ஆரம்பம் எங்க இருக்குன்னு சொல்லி ஆராய்ச்சி பார்த்தா ஐப்ராத் நதிக்கரையில் தான் இருக்கும். பொதுவாகவே மனித இனத்தையும் ஒவ்வொரு இனமும் அவங்களுடைய காரியங்களை கண்டுபிடிக்கணும், அவங்களுடைய பூர்வீகத்தை கண்டுபிடிக்கணும்னா நதிக்கரையோரத்துல தான் இருக்கும். இந்த நதிக்கரையோரமே ஒரு 12 வகையான நதிக்கரையோர சிவிலைசேஷன் சொல்லுவாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 12 சிவிலைசேஷன் சொல்லுவாங்க. அதுல மிக முக்கியமான சிவிலைசேஷன் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஐப்ராத் நதி சிவிலைசேஷன், யூப்ரட்டிஸ் ரவி. இதுல தான் வந்து பாபிலோன் தேசம் உருவாச்சு. பைபிள்ல பாபிலோன், சினாயா தேசம், கல்தையர் பட்டணம், அப்புறம் வந்துட்டு ஈராக், இது எல்லாமே எதை குறிக்குதுன்னா இதுதான் குறிக்கும். ஐப்ராத் நதிக்கரையோரத்தில் உருவானதான் குறிக்கும். இங்கதான் ஆதாம் ஏவாள் இருந்தாங்க. இந்த இடத்துல காயின், ஆபேல், இந்த காலம் எல்லாம் முதல்ல. பைபிள்ல எருசலேமுக்கு முன்னாடியே இது ஃபேமஸ். எருசலேம் ஸ்பிரிச்சுவலி தேவனுடைய சிட்டி. அதுக்கப்புறம் தான் வெளியே வந்துச்சு. ஆனால் முன்பதாகவே பிசாசுடைய சிட்டியாக சகல அருவருப்புகளுக்கும் வேசித்தனங்களுக்கும் தாயாக பாபிலோன் இருந்தது. 11ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புத்தகத்துல அவங்க பாபிலோன்ல தான் ஒரு நகரம் கட்டுவோம்னு சொன்னாங்க. சோ அதுதான் அவங்களோட இம்பார்ட்டன்ஸ். அந்த இடம் தான் ஐப்ராத் நதி. அன்னையிலிருந்து ஏறக்குறைய 5700 வருஷத்துக்கு மேல இந்த நதி ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அன்னைக்கு தொடங்கினதான் இது. அப்படி ஓடின நதியை பத்தி ஆண்டவர் சொல்றாரு, கடைசி காலத்துல ஒரு அடையாளம் என்ன, அர்மேகதான் யுத்தம் வரப்போது, முடிவு காலம் நெருங்கிருச்சுங்கிறதுக்கு ஒரு அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓடிக்கிட்டு இருக்க இந்த நதியின் தண்ணீர் வற்றி போகும் அப்படின்னு சொல்றது. இப்ப ரீசெண்டா ஒரு ஆராய்ச்சி நடந்தது. இதான் நீங்க பார்க்கக்கூடியதான அந்த மேப். இங்கதான் அந்த வெள்ளை அந்த ப்ளூ கலர்ல தெரியுது பாத்தீங்களா, அதான் யூப்ரட்டிஸ் ரிவர், ஐப்ராத் நதி. இந்த யூப்ரட்டிஸ் ரிவரை ஆராய்ச்சி பண்ணி அதனுடைய கரையோரங்கள்ல ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே வந்த போது பார்த்தா பல இடங்கள்ல ஐப்ராத் நதி வத்தி போய் இருக்கிறதை கண்டுபிடிச்சார்கள். பல இடங்கள்ல ஐப்ராத் நதி வத்தி போச்சு. தண்ணீர் இல்லாமல் ஜனங்கள் இப்பொழுது அங்கே வறண்ட நிலைமையில மீன் பிடிக்கிறதுக்கு வழி இல்லாம. இது ஒரு ஆச்சரியமான உண்மை. ஏன் ஒரு ஆச்சரியமான உண்மைனா, ஐப்ராத் நதி வத்தி போகுமா? ஏன்னா சில ஜீவ நதிகள் வத்தி போகாது. அதனால தான் அதுக்கு பேர் ஜீவ நதிகள்னு பேரு. வத்தியே போகாது. இப்ப வற்றி போய்விட்டது முழுவதுமாக. ஐப்ராத் வற்றி போனதுக்கான ப்ரூஃப் முழுசும் கொடுத்திருக்கிறாங்க. இப்போ இந்த ஐப்ராத் நதி வத்தி போனது நமக்கு உலக பிரகாரமாக ஒரு அடையாளமா இருக்கும். இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்படி தோணும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, சரி நதி வத்தி போச்சு, இந்தியாவில கூட தான் பல ஆறுல தண்ணி ஓடல, மண்ணாத்துக்கிறது, இது வேற. இதெல்லாமே உலக பிரகாரமான பஞ்சங்கள் வருவனுடைய ஒரு அடையாளம். ஆனால் தேவன் சொன்னதுபடியே ஒரு வத்தி போகாத நதி வற்றி போகிறது என்று சொன்னால் அது ஒரு கடைசி கால அடையாளம். நம் கண்களுக்கு முன்பாக இப்ப யூப்ரட்டிஸ் நதி வத்தி போக தொடங்கி இருக்கிறது. சரி,
இந்த நதி வத்தி போனது எதற்காக? அர்மேகதான் யுத்தத்துல கிழக்கத்திய ராஜாக்கள் வருவதற்காக. இந்த ப்ரூஃப் கொடுக்கிறதுக்கு இது ஒரு சரியான நேரம். என்ன அப்படின்னு கேட்டா, இப்போ எல்லாரும் நடந்தா வருவாங்க, தரவழியாக வருவாங்க. ஏன்னா இப்ப இருக்கிற முதலாம் உலக யுத்தத்திற்கு பிறகு யுத்தம் என்றாலே பெரும்பான்மையாக பயன்படுவது ஃபிளைட்ஸ் தான். போய் குண்டு போடுறதுக்கு யூஸ் பண்றதுக்கு எல்லாமே. அதுவும் இப்ப இருக்க நிலைமையில வந்து சேட்டலைட் வார் தொடங்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க. பயோ வார், சேட்டலைட் வார் இப்படி நிறைய இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அந்த காலத்தை மாதிரி தெருவில் நடந்து அல்லது ரோட்ல வழியா போய், ஏன்னா நீங்க மாசேதுங்களுடைய வரலாறு படிச்சீங்கன்னு சொன்னா அவர் வந்து நடந்து போய் தான் சைனாவை பிடிச்சாருன்னு இருக்கும். இஸ்ரேலுடைய வரலாறு படிச்சீங்கன்னா அவங்க நடந்து போய் தான் கானான் தேசத்தை பிடிச்சாங்கன்னு இருக்கும். இது வந்து அந்த காலத்தினுடைய மெத்தட். அதுக்கு பிறகு மங்கோலிய ராஜா வந்து செங்கிஸ்கான் வரும்போது பாத்தீங்கன்னா குதிரையில போய் பிடிச்சாருன்னு இருக்கும். அதுக்கப்புறம் அது உள்ள மெத்தட். இப்படி படிப்படியாக வளர்த்து நாம இன்னைக்கு ஃபிளைட்ல யுத்தம் பண்ற இடத்துக்கு வந்துட்டோம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, கிழக்கத்திய ராஜாக்கள் வருவதற்கு ஆயத்தம் பண்ணும்படி நதியின் தண்ணீர் வத்தி போயிருச்சு. ஏன்னா இப்ப ஃபிளைட்ல வர காலம் கடைசி காலம். அதனாலதான் எனக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பைபிள் வந்து ஒரு பழமையான புக்கு, அது வந்து இந்த காலத்துக்கு ஏற்றது இல்லைன்றாங்க. நான் சொல்றேன், இதுதான் இந்த காலத்துக்கு ஏத்த புக்கு. இந்த காலத்துல படிக்க வேண்டிய மிக முக்கியமான புக்கு இதுதான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நடந்து வந்து தேசத்தை பிடிப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்ப எடுத்துக்கொள்ளுங்க, இந்த வைரஸ், கொரோனா வைரஸ் வந்திருக்கு. இந்த காலகட்டத்தை எடுத்துப்பாங்க, இந்த வைரஸ் பரவுவதற்கு மிக முக்கியமான காரணமே ஃபிளைட் தான். அதாவது ஒரு நகரத்தில், ஊஹான் நகரத்தில் உருவான அந்த ஒரு வைரஸ் எப்படி உலகம் முழுக்க போச்சு? உலகம் முழுக்க போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரும்பான்மை ஃபிளைட் வழியா தான் போச்சு. ஜனங்க அந்த டிராவல். எனக்கு எப்பவுமே நான் ஒரு காரியத்தை சொல்வேன், அது வந்து இன்னைக்கு நம்ம பழமைவாதிம்பாங்க அல்லது இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஒரு மட்டும் உண்மை, தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாது, தேவன் பிரித்ததை மனுஷன் இணைக்க கூடாது. அது அப்படியே தான் இருக்கணும். இல்லைங்க அறிவியல் வளர்ச்சி, நீங்க எல்லா அறிவியல் வளர்ச்சியோட முடிவை பாருங்க எங்க வந்து நிக்குது. எந்த அறிவியல் வளர்ச்சி பாருங்க, நான் சொல்வேன், அறிவியல் வளர்ச்சி நன்மைக்கு ஏதுவாய் அடைந்ததை விட தீமைக்கு ஏதுவாய் அதிகம் அடைஞ்சிருக்கு. இந்த அறிவியல் வளர்ச்சியில மனுஷன் உயிர் வாழ்வதற்கு கண்டுபிடிக்கப்பட்டது. நம்ம சொன்னா என்ன சொல்லுவோம்? எடுத்த உடனே என்ன சொல்லுவோம்? எங்க மெடிசன் எல்லாமே அறிவியல் கண்டுபிடிப்பு தானே. ஏன் அறிவியலுக்கு முன்னாடி மெடிசன் இல்லையா? இன்னைக்கும் மனுஷன் நம்புறது இந்த ஆர்டிபிஷியல் மெடிசனை விட நேச்சுரல் மெடிசன் தான் நம்புறான். மரம் செடி கொடி, அதை நம்ம ஊர்ல சித்தான்னு சொல்லுவோம், என்னவோ சொல்லுவோம். இந்த மரம் செடி கொடி இலைகள் இருக்குது. இன்னைக்கும் பாருங்க, வைரஸ் வந்துச்சு, இவ்வளவு மெடிசன் டெவலப் ஆயிருச்சு. செகண்ட் வேர்ல்டு வார்ல இருந்து மெடிசனை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஹோமியோபதின்னு சொல்றோம், எல்லாம் சொல்றோம், ஹலோபதின்னு சொல்றோம், எல்லாமே நம்ம சொல்றோம். இன்னைக்கும் நம்மள வந்து என்ன சொல்றாங்க? மரபணு வழி வைத்தியம் தான் கரெக்ட்ங்கறான், அப்பதான் கியூர் ஆகுங்கிறாங்க. எதுக்கு நான் வந்து இந்த டாபிக் விட்டு வெளியே போறேன்னு நினைச்சிடாதீங்க. எதுக்கு சொல்றேன்? இந்த அறிவியல் ஒரு நாளில் ஒரு நாள் உங்களுடைய உச்சத்துக்கு போகும்போது நெகட்டிவிட்டியில தான் போய் முடியுது. பாசிட்டிவிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா. அதுதான் சொல்ல வரேன். இப்ப உடனே எல்லாம் ஃபிளைட் நிறுத்தினாங்க. அத்தனை பேர் உடனே ஃபிளைட்டை நிறுத்திட்டாங்க, உடனே ட்ரெயினை நிறுத்திட்டாங்க. உடனே என்ன செய்யறாங்க? கனெக்டிவிட்டியை ஸ்டாப் பண்ணி துண்டு துண்டாக்கிட்டாங்க. எப்படி துண்டு துண்டாக்கிட்டாங்க? டிஸ்ட்ரிக்ட் துண்டாயிருச்சு. அப்புறம் ஒவ்வொரு கண்ட்ரியும் தனித்தனியா இருக்கணும், யாரோட யாரும் இணைக்க கூடாது. இதைத்தானே ஆண்டவர் பண்ணி வச்சாரு. ஆண்டவர் பண்ணி வச்சதை நம்ம என்ன செஞ்சோம்? கஷ்டப்பட்டு இணைச்சோம். எதை வச்சு? ஃபிளைட்டை வச்சு இணைச்சோம், ட்ரெயினை வச்சு இணைச்சோம். இன்னைக்கு என்ன ஆச்சு? திருப்பி நம்மளே அதை நிறுத்துறோம். ஃபிளைட்டை நிறுத்துங்க, ட்ரெயினை நிறுத்துங்க. ஏன்? வைரஸ் பரவுது. இப்போ என்ன நடக்க போகுது? இதை விட மோசமான வைரஸ் வரும்னு பில் கேட்ஸ் சொல்றாரு. இப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? அவங்க நாட்டில் அவங்க ஒழுக்கமா இருந்தா போதுங்கிற நிலை ஒன்று வரப்போகுது. சரி, அதெல்லாம் பின்னாடி உள்ள கதை. இப்போ இங்க ஏன் இவங்க தரை வழியா வராங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, 7ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு சம்பவம் நடக்குது. ஆண்டவர் என்ன செய்யறாரு? தன் ஜனங்களை பாதுகாக்கும்படிக்கு ஒரு காத்தை பிடிக்க சொல்லி அந்த இடத்துல சொல்றாரு. வெளிப்படுத்தல் 7:1 முதல் 4 வசனங்களை வாசிக்கும் போது, பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு 4 காற்றுகளையும் பிடிங்கள் அப்படிங்கிறார். இப்ப அந்த காத்தை பிடிச்சாச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள். காத்தை பிடிச்சாச்சுன்னா உங்களுக்கு எந்த விதமான ஃபிளைட்டும் பறக்க முடியாது, எந்த விதமான நெட்வொர்க்கும் வேலை செய்யாது, எந்த வந்து 3G 4G 5G எதுவும் வேலை செய்யாது, இன்டர்நெட் வேலை செய்யாது, உங்களுடைய ரேடார் வேலை செய்யாது, ஜிபிஎஸ் வேலை செய்யாது. எல்லாமே எல்லாமே காத்தை அடிப்படையாக கொண்டது. இந்த காற்றை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். அதாவது ஒரு காலத்துல நம்ம தண்ணியை அடிப்படையாக கொண்டு ஓட்டிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் மிஷின் வந்துச்சு, மிஷினை அடிப்படையாக கொண்டோம். அப்புறம் கம்ப்யூட்டர் அடிப்படையாக கொண்டோம். இப்போ காத்து, வைஃபை, எல்லாமே காத்து தான். நீங்க யூஸ் பண்ற செல்போன், யூஸ் பண்ற டிவி, அப்புறம் உங்களுடைய இன்டர்நெட், வைஃபை எல்லாமே காத்து தான். இப்போ என்ன ஆக போகுது? காத்து ஆண்டவர் பிடிக்கும் போது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், காத்து வீசுவதனால தான் டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுது. காத்து வீசாவிட்டால் டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகாது. காத்தை பிடிச்சாச்சுன்னா டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகாது. இது ஒரு புறம். ரெண்டாவது, ஃபிளைட் இருக்குது, அது காத்து வீசினா தான் அது கிழிச்சிட்டு பறக்கும். காத்து இல்லாத இடத்துல பார்த்தீங்கன்னா ஏர் பாக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது அப்படியே கொஞ்சம் கீழே விழும். அந்த இடத்துல வந்து சில காரியங்கள் நடக்கும். அப்ப நடக்கும்போது காற்று இல்லாவிட்டால் ஃபிளைட் கீழே விழும். இப்ப கடைசி காலத்துல என்ன நடக்க போது? மிகப்பெரிய டிசாஸ்டர் ஒன்று வரும். ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? பெரிய எரிமலைகளை கொண்டு வந்து போட போறாரு. அப்புறம் எரிக்கற்கள் வந்து விழப்போது. இந்த மாதிரி நிறைய காரியங்கள் ஆண்டவர் செய்யறாரு. அதனுடைய விளைவாக பூமியில் போதுமான அளவுக்கு காற்று இருக்காது. காற்று இல்லாத பட்சத்துல விமானம் பறக்காது. விமானம் பறக்க முடியாத காலத்துல இவங்க என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சொன்னா, தரை மார்க்கமா தான் இவங்க என்ன செய்ய போறாங்க? அந்த யுத்தத்துக்கு வர போறாங்க. அதாவது கிழக்கத்திய ராஜாக்கள் தரை மார்க்கமா தான் வருவாங்க. ஏன்னா இப்பவே நீங்க பாருங்களேன், தரை மார்க்கம் தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணப்பட்டது.
விமானம் நிறுத்தப்பட்டது, தரைமார்க்கமா உள்ளவங்க கனெக்ட் ஆயிட்டாங்க, விமானத்துல கனெக்ட் ஆகிற நாடுகள் நின்னு போச்சு. இதே நிலைமை இதை விட சிவியரா இன்னொரு தடவை வரும். அதான் அர்மேகதான் யுத்தத்துக்கு மிகப்பெரிய சிவியரா வரும். அப்படி வரும்போது தரைமார்க்கமாக அவர்கள் புறப்பட்டு வருவார்கள், கிழக்கத்திய ராஜாக்கள் வருவார்கள். இந்த கிழக்கத்திய ராஜாக்கள் தரைமார்க்கமாக வருவதற்கு ஐப்ராத் நதி வத்தி போய் இடம் கொடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா உலகத்தினுடைய நடுவுல ஓடுது, ஈராக்ல ஓடுது ஐப்ராத் நதி. இந்த நடுவுல ஓடுற, இப்ப நீங்க பாருங்க, இந்த ப்ளூ கலர்ல உங்களுக்கு தெரியுது பாத்தீங்களா, இந்த மேப், இந்த மேப்ல நீங்க பார்க்கக்கூடியதான அந்த ப்ளூ கலர் அதுதான் நடுவுல ஓடுது. இந்த ப்ளூ கலர் நடுவுல ஓடக்கூடியது அப்படியே வத்தி போனாதான் ஈஸ்ட்ல இருக்கிறவங்க வெஸ்ட்டுக்கு வர முடியும், இல்லைன்னா ஃபிளைட் வழியா தான் வரணும். இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, இது வத்தி போச்சு, இவங்க வருவதற்கான எல்லா வேலையும் ரெடியாக இருக்கு. ஐப்ராத் நதி வத்தி போனது இரண்டாவது அடையாளம். நம் கண்களுக்கு முன்பாக அர்மேகதானுக்கு உலகம் ஆயத்தப்பட்டு விட்டது. இனி காலம் செல்லாது, வத்தி போகாத நதி வத்தி போகிறது. அதுதான் ரொம்ப ஆச்சரியம். 5800 வருஷமா இருந்தது, இப்ப இல்லாமல் போச்சு. கடைசி காலத்துல கர்த்தர் சொன்ன அடையாளம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. சரி, இப்போ இந்த வழியா வர போறாங்களே, வரக்கூடிய இந்த ஈஸ்டர்ன் கிங்ஸ் யாரு? இந்த ஈஸ்டர்ன் கிங்ஸ் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, தரைமார்க்கமா வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த தரைமார்க்கமா வரக்கூடிய ஈஸ்டர்ன் கிங்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, இவங்களை பத்தி நீங்க கொஞ்சம் பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த தரைமார்க்கமா வருவதற்கு இப்போ ஒன்று செஞ்சிருக்காங்க பாருங்க. இதுக்கு பேரு சில்க் ரோடு அப்படின்னு பேரு, சைனா போட்டிருக்கு. இந்த சில்க் ரோடு எங்க இருந்து எங்க வரைக்கும் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, கரெக்டா சைனாவில இருந்து யூரோப் வரைக்கும் போட்டிருக்காங்க. யூரோப்ல இருந்து வந்து எங்க ஜாயின் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் கிட்ட வந்து ஜாயின் ஆகுது. அதாவது இங்க இருந்து அவங்க யூகே வரைக்கும் இந்த ரோட போட்டிருக்காங்க. யூரோப்ல இந்த ரோட்ல வந்து அவங்க டிராவல் பண்ணிட்டாங்க. டிராவல் பண்ணி கிட்டத்தட்ட 13 நாள் ஆயிருக்கு டிராவல் பண்றதுக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் தரைமார்க்கமா போட்டாங்க. இந்த ரோட போடும்போது சைனா சொன்னதான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, சாலமோன் காலத்துல நாங்கள் இங்க இருந்து போய் சில்க் துணி, பட்டு துணி வியாபாரம் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நிறைய ரோட்ஸ் இருக்கு. சில்க் ரோடுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு பிறகு கோல்ட் ரோட்ஸ் சொல்லுவாங்க, தங்க வியாபாரம் பண்ணவங்க அதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பட்டு துணி அந்த காலத்துல நாங்க வியாபாரம் பண்ணோம், அதன் நினைவாக இந்த ரோடு போடுறோம்னு சொல்லி சைனா போட்டிருக்கு. இந்த ரோட சைனா போடும் போதே நாங்க சொன்னோம், கடைசி காலத்துக்கு உலகம் ஆயத்தப்பட்டு விட்டது, இனி காலம் செல்லாது. இப்ப தெளிவாக இவங்க போட்டாங்க. இப்ப அதன் பேஸ்லயே, அதன் பக்கத்திலேயே ரயில்வேஸும் போட்டுருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா வேர்ல்டு லாங்கஸ்ட் ரயில் ட்ராக் ஒன்னு போட்டு, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா சைனாவில இருந்து எத்தனையோ கண்டெய்னரை ஏற்றிக்கொண்டு ட்ரெயின் போயிருக்குது. போயிட்டு இப்ப ரீச் ஆயிடுச்சு. வேர்ல்ட் லாங்கஸ்ட் ரயில் கனெக்ட்ஸ் சைனா டு இட்டாலி. இது வழியா எங்க போகுதுன்னு சொன்னீங்கன்னா, நம்ம இஸ்ரேல் வழியா தான் போகுது. இஸ்ரேலும் இதுல ஜாயின் பண்ணிருக்குது, சைன் பண்ணியாச்சு. இப்ப இந்தியாவுக்கு மேலேயும் வந்திருக்குது, பாகிஸ்தான் வழியா வருது, ராவல்பிண்டில இருந்து போய் ஜாயின் ஆகுது பாகிஸ்தானுக்கு. இப்ப இந்த ரோடு வந்து ட்ரெயின் ரோடு. இப்ப நீங்க பாக்குற இந்த மேப் எப்படி பாருங்க, அதாவது கிழக்கத்திய ராஜாக்கள் புறப்பட்டு வருவதற்கான வழி ஆயத்தம்ங்கிறதை உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லுது. சைனாவில இருந்து புறப்பட்டு எந்தெந்த நாடுகள் எப்படி எப்படி கனெக்ட் ஆகுதுங்கிறத நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அப்பன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் துல்லியமாய் நம்முடைய காலத்துல நம் கண்களுக்கு முன்பாக 100% ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இனி காலம் செல்லாது. ரோடு போட்டாச்சு, யோசித்து பாருங்க. நதி வத்தி போச்சு, ரோடு ரெடி ஆயிருச்சு, இப்ப ரோடு புறப்பட்டாச்சு, இப்போ ரோட்வேஸும் ரெடி, ரயில்வேஸும் ரெடி. இப்ப சைனா வந்து இதை போட்டுச்சு. இதை போட்ட உடனே சைனாவுடைய இன்னொரு பிளான் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இதே மாதிரி போர்ட் வழியா போடணும் தான் சைனா. இப்ப பாருங்க, இப்ப நீங்க பாக்குறது இது இருக்கு இல்லையா, இது மேல் வழியா போகுது சைனா. மேல் வழியா சைனால இருந்து யூரோப் வரைக்கும் போகுது. இதான் காட்ஸ் பிளான். ஆனா சைனாவுக்கு ஒரு ஆசை இருக்குது, உலகத்தை பிடிக்கிற ஆசை. இப்ப ரீசெண்டா ஒரு 1 வீக்கா கூட நீங்க நியூஸ்ல எல்லாத்துலயும் பாருங்க, சைனா தன்னுடைய போர்க்கப்பலை இறக்கிருச்சு. எப்படிப்பட்ட போர்க்கப்பலை இறக்கி இருக்குது? தானே தயாரித்த உக்ரைன்ல இருந்து வாங்கின ஒரு போர்க்கப்பலை வச்சு அதன் மாடல்ல இவங்களே தயாரிச்ச ஒரு போர்க்கப்பலை சைனா இறக்கிருச்சு. இறக்கிட்டு இப்ப வேர்ல்ட ஃபுல்லா தன் கண்ட்ரோல்ல கொண்டு வரணும் சைனா விரும்புது. ஏன்னா எக்கானமி வந்து சைனாவை நம்பி இருக்கு. அமெரிக்காவுக்கும் சைனாவுக்குமான ஒரு யுத்தம் நடக்குது, எக்கனாமிக்கல் வார் நடக்குது. இந்த எக்கானமி வார்ல வந்து சைனா வந்து அமெரிக்காவை ஜெயிக்கிற இடத்துக்கு வந்திருக்கு. அதனால இப்ப அமெரிக்கா என்ன பண்ணுது, எப்படியாவது சைனாவை டவுன் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான். வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் இதுல வந்து மாட்டிக்கிறாங்க. இப்ப கூட என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டா, அமெரிக்க அதிபர் திடீர்னு ஒரு சட்டம் போட்டாரு. டிக்டாக் அப்படின்னு சொல்லி ஒரு செயலி இருந்துச்சு, உங்க எல்லாருக்கும் தெரியும், ஆப் இருந்துச்சு. இந்த ஆப்பை சைனாக்காரங்க ஆப்பை யூஸ் பண்ணக்கூடாது, அதை ஒருவேளை அமெரிக்க கம்பெனி வாங்கி அதை நீங்க வேணா யூஸ் பண்ணிக்கிட்டார். இப்ப ட்விட்டர்காரங்க அதை வாங்குறாங்க. அந்த அளவுக்கு சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நேரடியா சண்டை போயிட்டு இருக்குது. இப்ப சைனா வந்து எப்படியாவது இதை ஜெயிக்கணும், உலகத்தை ஜெயிக்கணும்னு ஒரு ஆசை. அதனால சைனா வந்து இப்ப ரோடு போட்டு கீழே போர்ட் ஒன்று போடுறாங்க, போர்ட் ரூட், அதாவது சி ரூட் ஒன்று போடுறாங்க. எப்படின்னா அந்த சி ரூட் உள்ள ஒன்று தான் ஸ்ரீலங்கால கொண்டு வந்து போர்ட் வாங்கியிருக்காங்க. 99 இயர்ஸ்க்கு லீஸுக்கு எடுத்துருக்காங்க. சைனீஸ் வந்து ஸ்ரீலங்காவுடைய போர்ட்டை எடுத்துக்கிறாங்க. இது ஒரு வகையில் டோட்டல் உலகத்தை பிடிக்கிறதா இருந்தாலும், மூணாவது பக்கமும் இந்தியாவுக்கு செக் வைக்கிறது இது ஒரு பக்கம். இது அவங்க செய்ய தொடங்கி இருக்கிறாங்க. ஆனால் பைபிள் படி கடைசி காலத்துல இந்தியாவும் சீனாவும் இணைந்து தான் போகணும். ஏன் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ங்கிறது யார் யாரெல்லாம் குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த சிவப்பு கலர்ல நீங்க பாக்குறீங்க இல்லையா, அதுதான் இஸ்ரேல், அந்த சின்ன டாட். அதுல இருந்து ஈஸ்டர்ன் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது எல்லாமே ஈஸ்டர்ன் கிங்ஸ். ஃபர்ஸ்ட் இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா ஈரான். ஈரானுக்கு அப்புறம் என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா,
நம்ம பாகிஸ்தான், இந்தியா, அப்புறம் சைனா இதா இருக்கும். மொத்தம் எதுவுமே இருக்காது. சைனாக்கு அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா கடல் தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. இப்ப சைனாக்கு அப்புறம் நீங்க சொல்லலாம் மலேசியா, சிங்கப்பூர்லாம் இருக்குது, பிலிப்பைன்ஸ், அப்புறம் இந்தோனேஷியா, இவங்க எல்லாம் மங்கோல் பிரிவுல வருவாங்க. அதாவது மங்கோலியன்ஸ் அப்படிங்கிற பிரிவுல இவங்க மொத்தம் வந்துருவாங்க. இங்க பெர்ஷியன்ஸ் அந்த பிரிவுல நம்ம எல்லாருமே வந்துருவோம். ஏதாவது ஈஸ்டர்ன் கிங்ஸ் எல்லாருமே வந்துருவாங்க. பெருசா சொன்னா மூணே நாடு தான், ஈரான், இந்தியா, சைனா. இந்த மூணே நாடு தான். இவங்க தான் ஈஸ்டர்ன் கிங்ஸ், அதாவது கிழக்கத்திய ராஜாக்கள். சூரியன் உதிக்கும் திசையில் இருந்து வரும் ராஜாக்கள் வரணும். இப்ப இந்த மூணு ராஜாக்களும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மூணு பேரும் தனித்தனியா இருந்தாங்க. இப்ப சைனாவும் ஈரானும் சேர்ந்துருச்சு. ரெண்டு பேரும் சேர்ந்து ரஷ்யாவுடைய முயற்சியில சைனாவும் ஈரானும் சேர்ந்து இப்ப ரஷ்யாவோட அவங்க இணைஞ்சிருக்கிறாங்க. அப்போ சைனா வந்து உலகத்தை பிடிச்சிருமா? இப்ப ஆஸ் பர் இது வந்து அர்மேகதான் யுத்தம் இப்ப வருமானா? இப்ப வராது. இப்போ நான் வந்து ரீசெண்டா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பார்த்துட்டு இருந்தேன். உலகத்தை யார் கண்ட்ரோல்ல கொண்டு வருவது அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதாவது அடுத்த நியூ வேர்ல்ட் ஆர்டர் ஃபார்ம் பண்றது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு ஆப்ஷன் ஒரு 2-3 நாடுகள் கொடுத்தாங்க. மீண்டும் அமெரிக்கா தலையெடுக்குமா, அல்லது அமெரிக்கா வீழ்ச்சி அடைந்து சைனா மேல வந்துருமா, ரஷ்யா ஆதரவோடு கூட சைனா மேல வந்துருமா, ஏன்னா ரஷ்யா வந்து சைனாவுக்கு ஆதரவு கொடுக்குது அப்படின்னு சொல்லி ஒண்ணுக்கு சொல்லியிருக்காங்க. இதுல இவங்க யாருமே ஒரு ஆப்ஷனை கொண்டே வரல. எந்த ஆப்ஷனை கொண்டு வரல தெரியுமா? யூரோப்பியன் யூனியன் ஒன்னு இருக்கு, அந்த ஆப்ஷனை கொண்டே வரல. கொண்டு வராம இவங்க பேசுனது எல்லாமே அமெரிக்காவா, சைனாவா, இல்ல ரஷ்யாவா, இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. துருக்கி கூட முயற்சி பண்ணிட்டு இருக்குது எல்லாத்தையும் தன் கண்ட்ரோல், மிடில் ஈஸ்ட் கண்ட்ரோல்ல கொண்டு வரதுக்கு ரஷ்யாவுடைய ஆலோசனையின் பேர்ல. இதெல்லாம் இப்ப நடந்துகிட்டு இருக்கும் போது இவங்க எதிர்பார்க்கறது என்ன? மீண்டும் சைனா மேல வந்துருமா அப்படின்னு சொல்லி. வராது. இப்போதைக்கு சைனா வராது. ஆஸ் பர் பைபிள் அடுத்த நியூ வேர்ல்ட் ஆர்டர் யூரோப்பியன் யூனியன் ஆன்டி கிரைஸ்ட் கவர்மெண்ட் தான் ஃபார்ம் ஆகணும். அவங்க ஃபார்ம் ஆகி அவங்களுக்கு உதவி செய்யத்தான் இவங்க வரணும். ஆனால் ஒரு காலத்தில் இந்த சைனா மேல வரும். எப்போ? அந்த 7 வருஷம் உபத்திரவ காலத்துக்கு பிறகு, ஆயுத வருஷ அரசாட்சிக்கு பிறகு சாத்தான் மீண்டும் கட்டவிழ்க்கப்படணும். சாத்தான் கட்டவிழ்க்கப்படும் போது சாத்தானுக்கு உதவி செய்யறது யாருன்னு பாத்தீங்கன்னா மாக்கோகுன்னு இருக்கு. இந்த மாக்கோகு தான் பின்னாட்கள்ல மாக்கோகியாவா மாறி மங்கோலியாவா மாறிச்சு. அந்த மங்கோலிய இனத்தை சார்ந்ததுதான் சைனா. சைனாவுடைய சின்னம் தான் டிராகன். அந்த டிராகனுடைய கலர் தான் சிவப்பு. சைனா கம்யூனிசம், அவங்க சிவப்பு கலர். பைபிள்ல ரெட் டிராகன் தான் கடைசி காலத்துல இருக்கும் பைபிள் சொல்லுது. சோ சைனா தலையெடுக்கும், மேல வரும், கடைசி காலத்துல ஆளுகை செய்யும். இப்ப அல்ல, அதுக்கு இன்னும் நாட்கள் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது அர்மேகதான் யுத்தத்திற்கான ஒரு ஆயத்த பணியாக இப்பொழுது கிழக்கத்திய ராஜாக்கள் இப்பொழுது வாருக்கு தேவையானதான இப்பொழுது ரோடை போட்டிருக்கிறார்கள். இவங்க அத்தனை பேரும் ஒன்றாக இணைந்து இந்த ஆன்டி கிரைஸ்டுக்கு ஹெல்ப் பண்ணும்படி அர்மேகதான் வார் மெகிதோ பள்ளத்தாக்குக்கு போவாங்க. இப்ப ஒரு பக்கம் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஒரு பக்கம் ஆன்டி கிரைஸ்ட் புறப்பட்டு வருவான் மெகிதோ பள்ளத்தாக்குக்கு, ஒரு பக்கம் ஈஸ்ட்ல இருந்து இவங்க புறப்பட்டு வருவாங்க. அது மேல இருந்து வடக்கு பக்கம் மேல இருந்து ஆண்டவர் இறங்கி வருவார். நான் சொல்றது வானத்துல இருந்து ஆண்டவர் இறங்கி வருவார். இப்ப இவங்க 3 பேரும் சேர்ந்துதான் அந்த யுத்தத்தை மேற்கொள்ள போறாங்க. இப்ப இந்த யுத்தத்திற்கான ஆயத்தத்தை நம்ம பார்க்கிறோம். எந்த அளவுக்கு நடந்திருக்கு. யூப்ரட்டிஸ் வத்தி போச்சு, ரோடு போட்டாச்சு, சில்க் ரோடு போட்டாச்சு, சைனாவும் ரெடியா இருக்கு. சரி, இப்ப இந்தியா வந்து சைனாவும் இந்தியாவும் டக் ஆஃப் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னா ரஷ்யா இதில் சமாதானம் பண்ணுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா ஒரு மிகப்பெரியதான யுத்தம் தொடங்கும் போது இந்தியா வந்து ரஷ்யா சைடோ சைனா சைடோ கொண்டு போறதுக்கு நிறைய வேலைகள் நடக்கும். அந்த மாதிரி காரியங்கள்லாம் அவங்க செய்வாங்க. ஏன்னா ஒரு காலத்துல 1947ல இருந்து இந்த 2014 வரைக்குமே இந்தியாவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரஷ்யா சப்போர்ட்டர் தான். இந்த 10 ஆண்டு காலமாக தான் இந்தியா வந்து ரஷ்யா விட்டு வெளிப்படையாக அமெரிக்கா பக்கம் போயிருக்குது. அது வரைக்கும் இந்தியா நடுநிலைமை போல காட்டிக்கும், ஆனா சப்போர்ட் முழுக்க ரஷ்யாவுக்கு தான் இருக்கும். இப்பதான் இந்தியா வந்து வெளிப்படையாக அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் தன்னுடைய சப்போர்ட்டை சொல்லுது. ஒருவேளை அரசாங்கம் மாறினால் மீண்டுமாக இந்தியா ரஷ்யா சப்போர்ட்டராக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. சரி, இப்போ அடுத்து நம்ம மிக முக்கியமா பார்க்க போறோம் என்னன்னு கேட்டா, இந்த கிழக்கத்திய ராஜாக்களை கூட்டி சேர்த்தான் இருக்குல்ல, அவங்களை என்ன சொல்லி கூட்டி சேர்க்க போறாங்க? மேற்கத்திய நாடுகளும் கிழக்கத்திய நாடுகளும் 2 துருவம். இவங்க 2 பேரும் எப்பவுமே சேர மாட்டாங்க. இவங்க 2 பேருமே டோட்டலா அகைன்ஸ்டா இருப்பாங்க. இவங்க எல்லாரையும் ஒன்னா ஒரு குடையின் கீழ் அந்தி கிறிஸ்து கொண்டு வந்து சேர்ப்பானாமா. அது எங்க இருக்குது? வெளிப்படுத்துற விசேஷம் 16ஆம் அதிகாரத்துல 14வது வசனம் சொல்லுது. ரெவலேஷன் 16:14 சொல்லுது, அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள், அவைகள் பூலோகமும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படி புறப்பட்டு போகிறது. அந்தி கிறிஸ்துவுக்கும் கள்ளத்தீர்க்கதரிசியும் வலு சர்ப்பத்தின் வாயிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய ஆவிகள் என்ன செய்யுமா? பூமி எங்கும் இருக்கிற ராஜாக்களை கூட்டி சேர்க்குமா. யாருக்கு? கர்த்தருக்கு அகைன்ஸ்டாக, அர்மேகதான் யுத்தத்துல தேவனுக்கு அகைன்ஸ்டாக கூட்டி சேர்க்குமா. எல்லாரையும் கூட்டி சேர்த்து அந்த யுத்தத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துமா. அப்படி நிறுத்தணும்னு சொன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜாக்களும் 1 பாயிண்ட்ல சேரணும், ஒரு குடையின் கீழே கொண்டு வரணும். எப்படி நடக்கும்? இப்ப யோசிச்சு பாருங்க. நான் சொல்றது வாய்ப்பு இருக்குதான்னு பாருங்க. எப்படி வாய்ப்பு இருக்குதா? அமெரிக்காவும் ஈரானும் சேருமா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இந்தியாவும் சைனாவும் சேருமா? இப்ப இப்படி யோசிச்சு பாருங்க. இந்த நாடுகள் எப்படி சவுத் கொரியாவும் நார்த் கொரியாவும் சேருமா? ஆனா வசனம் சொல்லுது அத்தனை ராஜாக்களையும் கூட்டி சேர்ப்பார்கள். எப்படி பாசிபிலிட்டி? இது எப்படி நடக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு கேட்டா, இந்த இடத்துல 14வது வசனத்துல இந்த கள்ள தீர்க்கதரிசி, அப்புறம் வலு சர்ப்பம், அந்தி கிறிஸ்து, அதாவது பிசாசு, அந்தி கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசி, இவங்க வாயிலிருந்து புறப்படக்கூடிய ஆவிகள் பொய்யின் ஆவிகள் அப்படின்னு வசனம் அங்க சொல்லுது. அதாவது
12-13 வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 16:12-13. 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்பிராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. அப்பொழுது வரு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளத்தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். 3 அசுத்த ஆவிகள் வருது. பிசாசு பொய்யன், அவன் வாயிலிருந்து அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வருது. இது வந்து ஜனங்களை கூட்டி சேர்க்க போகுது. எங்க கூட்டி சேர்க்க போகுது? அர்மேகதான் யுத்தத்துக்கு கூட்டி சேர்க்க போகுது. என்ன சொல்லி இவங்க கூட்டி சேர்க்க போறாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப இவங்க ஒரு பொய்ய நமக்கு முன்பதாகவே சொல்லி வச்சுட்டாங்க. ஒரு பொய் ஏறக்குறைய ஒரு 100-200 வருஷமா ஓடிக்கிட்டே இருக்குது. அதான் நான் எப்போ சொல்லுவேன், பிசாசு என்ன பண்ணுவான், இந்த பைபிள்ல சொல்லி இருக்கிற விஷயங்களை முன்பதாகவே ஜனங்களுக்கு அகைன்ஸ்டா சொல்லிக்கிட்டே இருப்பான். உதாரணமா, தலைப்பிள்ளை முதல் பேரானவராய் வந்து இயேசு சிலுவையில அவன் தலையை நசுக்குவார் அப்படின்னு சொன்னா, இவன் என்ன பண்றான், முதற் பேரான பிள்ளைகளை ஆரம்பத்துல இருந்தே கொலை பண்ணிடுறான். மோசே காலத்துல இருந்தே ஆரம்பிக்கிறான். ஏன்னா எப்ப இயேசு பிறப்பான்னு அவனுக்கு தெரியாது. உடனே அவன் என்ன செய்யறான், தலைப்பிள்ளைய பலி கொடுத்தா நல்லதுங்கிற ஒரு கான்செப்டை மனுஷனுக்குள்ள விதைச்சிட்டான். அதனால என்ன பண்ணுவாங்க தெரியுமா, தலைப்புல ஆம்பளை பிள்ளைய தான் நரபலி கொடுத்தவங்களா இருக்கிறாங்க. எத்தனை பேர் கொடுத்தவங்க இருக்காங்க, தலைப்புல ஆண் பிள்ளைய நரபலி கொடுப்பாங்க. அப்படி ஒரு பொய்யை வந்து சொல்லி வச்சுட்டான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இயேசு கன்னியின் வயிற்றுல பிறப்பாரு. அதாவது மனிதனுடைய உதவி இல்லாம ஒரு கன்னி கர்ப்பவதி ஆகுவாள் அப்படின்னு. இந்த கான்செப்டை முன்பதாகவே பல வேதங்கள்ல அவன் சொல்லி வச்சுட்டான். எப்படி வச்சுட்டான், ஆண் துணை இல்லாமலேயே ஒரு பெண் கர்ப்பமாகிற ஒரு கான்செப்டை எங்க இருக்கு, கிரீக் மித்தாலஜில இருந்து இருக்கு. இப்படி அவன் முன்னாடியே அந்த பொய்யை சொல்லிக்கிட்டே இருப்பான். இப்பவும் ஒரு பொய்யை வந்து உலகம் ஃபுல்லா சொல்லி வச்சிருக்கிறான். என்ன சொல்லி வச்சிருக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து வரும்போது, அவர் பகிரங்கமா வரும்போது இந்த யுத்தத்திற்கு எல்லாரையும் கூட்டி சேர்க்கணும். இவங்க எல்லாரையும் ஒரு பாயிண்ட்ல இணைக்கிறதுக்கு அவன் வச்சிருக்கிற மிக முக்கியமான பொய் தான் ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்றது, அல்லது UFO, அன்டிஃபைன்ட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட். அப்படின்னா என்னங்க, உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்கு சொல்றேன். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க தெரியுமா, பறக்கும் தட்டு வருது, வேற்று கிரகவாசிகள் வராங்க அப்படின்னு கேட்டிருப்பீங்க. இதான் அந்த மாதிரி காரியங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரி வேற்று கிரகவாசிகள் இந்த மாதிரி காரியங்கள்லாம் பார்த்திருப்பீங்க. இவங்க எல்லாம் வர்றதை நீங்க நியூஸ்ல அல்லது வந்துட்டு இப்படி ஒரு காரியம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுல வேற ஒரு கதை ஒன்று விடுவாங்க, அமெரிக்கா வந்து இந்த மாதிரி ஒரு ஆளை பிடிச்சிருச்சு, அப்புறம் ஏரியா 52ங்கிற இடத்துல மறைச்சு வச்சிருக்காங்க, அப்படி இப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இது வரைக்கும் இந்த மாதிரி எடுத்ததுக்கான ப்ரூஃபே கிடையாது. ஒன்னும் ப்ரூஃப் கிடையாது. திடீர்னு ஒரு வீடியோ காட்டுவாங்க. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் பறந்துச்சு. திடீர்னு பார்த்தா வேற்று கிரகத்துல சவுண்ட் கேக்குது. மிகப்பெரிய விஞ்ஞானி ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் அவர் கூட இந்த UFO பத்தி சொல்லும்போது, வேற்று கிரகவாசிகள் இருக்கிறாங்க, நம்ம அவங்க ஒரு நாள் இந்த பூமியை இன்வைட் பண்ணுவாங்க, வந்து பிடிப்பாங்க, அது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பல விஞ்ஞானிகள் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு ஒருவேளை வேற்று கிரகத்துல சவுண்ட் கேட்டா அவங்களோட சண்டை போட்டுறாதீங்க, சமாதானமா பேசுங்க, அவங்க வந்து பூமியை பிடிப்பாங்க. இந்த பொய்யை வந்து அப்படியே மூவிஸா எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இந்த மீடியா வந்து இந்த மாதிரி ஆட்களுடைய கையில் தான் இருக்கு. அவங்க சொல்லக்கூடிய பொய்யை நம்ம மனசுல பதிக்க தொடங்கி இருக்காங்க. ரொம்ப நாளா இந்த வேற்று கிரகவாசி கான்செப்ட் ஓடிட்டே இருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க. அதுவும் இந்த வேற்று கிரகவாசிகள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரே பேட்டர்ன்ல இருப்பாங்க. அதாவது அவங்க என்னவா டிசைன் பண்றாங்களோ அத்தனை பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ப்ரீடேட்டர்ஸ், அப்புறம் வந்துட்டு ஏலியன்ஸ், இதெல்லாம் நிறைய மூவிஸ்ல காட்டிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி வராங்க. இது என்ன உண்மை? வேற்று கிரகத்துல ஒரு பெரிய ஸ்பேஸ் ஷிப் ஒன்று வருது, அது வந்து பூமியை பிடிக்க வருது. உடனே பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து அதை என்ன செய்வாங்க, அந்த ஸ்பேஸ் ஷிப்பை ஜெயிச்சு அடிச்சு அவரை விரட்டி விட்டு நம்ம பூமியை காப்பாத்திட்டோம் அப்படின்வாங்க. இதுதான் அந்த பாயிண்ட். உங்க மைண்ட்ல ஒன்னு ஏத்திக்கிட்டே இருக்கிறாங்க. வேற்று கிரகவாசிகள் வரப்போறாங்க, பூமியை பிடிக்க போறாங்க. இது யாருக்காக உண்டாக்கப்பட்டது? எதுக்காக சொல்லப்படுது? வேற எதுக்காகவும் சொல்லப்படல. பகிரங்கமா வரப்போகிற இயேசு கிறிஸ்துவும் அவரோடு கூட வரக்கூடிய பரிசுத்தவான்களுக்காக இப்பவே பிசாசு சொல்லி வச்சிருக்கிற பொய் தான் அது. என்ன பகிரங்கமா வரக்கூடிய இயேசுக்கும் பிசாசு இப்படி சொல்லி வச்சிருக்கிறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு வரும்போது எப்படி இருப்பார்? கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறபடி இந்த நீல முடியோட தாடியோட இருக்க போகிறது இல்லை. இயேசு எப்படி இருப்பார்? மர்வமான ரூபத்தில் இருப்பார். எப்படி இருப்பார் நமக்கு தெரியாது. ஏன்னா 1 யோவான் 3:2-3 சொல்லுது, பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று வெளியரங்கமாகவில்லை, ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாக இருப்போம். அப்ப அவர் வரும்போது தான் தெரியும் அவர் எப்படி இருப்பார். அப்ப என்ன ஆக போகுது? இயேசு வந்தாலும் இவங்க தெரிய போறது இல்ல. இயேசு அப்படியே வானத்துல வரும்போது 1000 பரிசுத்தம், இப்ப எல்லாரும் அவருக்கு ஒப்பாக இருப்பாங்க. அப்ப அத்தனை பேர் எப்படி இருப்பாங்க? ஒரே மாதிரி. இயேசு அவருடைய சாயல், அத்தனை ஒரே மாதிரி இருக்கும். இதுதான் ஏலியன்ஸ். இவங்க எல்லாம் வந்து அப்படி இறங்குவாங்க. எங்க இறங்குவாங்க? ஒலிவ மலையில வந்து அவருடைய சேனை இறங்கும். எப்படி வரப்போறாரு? 19ஆம் அதிகாரத்துல இருக்கு, 16ஆம் அதிகாரத்துல இருக்கு, வெளிப்படுத்தின விசேஷத்துல நீங்க படிச்சு கொள்ளலாம். அவருடைய சேனைகள் வந்து இறங்குமா. அப்படியே இறங்கி இவங்க எல்லாரும் எப்படி இருக்க போறாங்க? வித்தியாசமான ஒரு உருவம், வித்தியாசமான ஒரு அமைப்பு, ஆவியில இருக்க போறாங்க. அவங்க வந்து அப்படி இறங்கும் போது அப்பதான் சொல்ல போறாங்க, இந்த ஏலியன்ஸை தான் நாங்க இத்தனை நாள் சொன்னோம். நாங்க சொல்லும் போது இல்லன்னு சொன்னீங்களே, பாருங்க ஏலியன்ஸ் வந்துட்டாங்க, பூமியை பிடிக்க வந்துட்டாங்க, இத்தனை வருஷம் நாங்க ஆராய்ச்சி பண்ணோம், இந்த ஏலியன்ஸோட நம்ம என்ன செய்ய போறோம்? சண்டை போட போறோம்.
நாம பூமியை காப்பாத்தி போறோம், தி இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிச்சு எப்படியாவது இயேசு கிறிஸ்து கையில இருந்தும் அவங்க பரிசுத்தவான்கள் கையில இருந்தும் இந்த பூமியை காப்பாற்றணும்னு சொல்லி என்ன செய்ய போறாங்க? அவங்க ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை ஆயத்தப்படும். அதான் இங்க வசனம் சொல்லுது, தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்த்தார். இதுதான் அந்த வாயிலிருந்து புறப்பட போற அசுத்தாவிகள் சொல்ல போற பொய். அந்த பொய் இப்பவே சொல்லிட்டாங்கன்னா அந்த அசுத்தாவிகள் புறப்பட்டுச்சுன்னு அர்த்தம். இப்ப அந்த பொய் ஜனங்கள் மத்தியில பரவலா போயிட்டே இருக்கு. அதுவும் இந்த 2000க்கு அப்புறம் நிறைய சயின்டிஸ்ட் UFO பத்தி பேசுறாங்க. நிறைய சயின்டிஸ்ட் இந்த ஏலியன்ஸ் பத்தி சொல்றாங்க, வராங்க, சவுண்ட் கேக்குது, நாங்க பார்த்தோம். சமீபத்தில் சைனால ஒருத்தர் சொல்லியிருந்தார் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி, பெரிய ஆச்சரியமா போச்சு. நானுமே பேப்பர்ல பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டுட்டேன். என்னன்னு சொன்னா, வேற்று கிரகத்துல இருந்து உலகத்தை சுத்தி பார்க்க சில வேற்று கிரக வாசிகள் வந்த போது அதுல ஒருத்தர் வழி தவறி அவர் வீட்டுக்கு வந்துட்டார். உடனே இவர் என்ன பண்ணிட்டாரா, அவரை பிடிச்சி கட்டி வீட்டுல ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்னு சொல்லி இவர் என்ன பண்ணிட்டாரு, யூடியூப்ல பேசிட்டார். என் வீட்டுல ஏலியன்ஸ் இருக்கிறாங்க, ஒருத்தர் மிஸ் ஆயிட்டாரு, அவர் குட்டி உருவம் 2 அடி கூட இல்ல, அவர் பிடிச்சி என் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டேன் தப்பிச்சு போகாதபடிக்கு அப்படின்னு போட்ட உடனே சைனீஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, வீட்டை சுத்தி வளைச்சு அவரை உள்ள போய் பார்த்தா ஃப்ரிட்ஜில் ஏலியன்ஸே இல்ல, வெறும் காய்கறி தான் இருக்கு. என்னன்னு கேட்டா சும்மா சொன்னேனாரு. ஆனா அதுக்கு அவர் சொன்னதுக்கு முதல் நாள் பயங்கர வைரல் ஆயிருச்சு. அதான் நம்ம ஆளுங்க எந்த கதை விட்டாலும் வைரல் பண்றதுல இப்போ ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பா வச்சு அலையிறோம்ல. எந்த ஒரு விஷயத்தையும் உண்மையா பொய்யான்னு கூட ஆராயாம உடனே நம்ம வைரல் பண்றத ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் வேலையை வச்சுட்டு உலகம் இன்னைக்கு செய்யுது. இப்ப அதன்படி தான் இந்த பொய் பரவுச்சு. இப்ப இந்த வைரலாக்குற விஷயத்தை தான் பிசாசு யூஸ் பண்ண போகுது. என்ன யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆட்கள் வராங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க விசுவாசிகள், நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த உலகத்துல பூமியை ஆண்டவர் உண்டாக்கி அதுல நம்மளை வச்சிருக்கிறார். இதை விட்டாச்சுன்னா வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகள், அதை விட்டாச்சுன்னா பரலோகத்தில் நம்முடைய தேவனும் தூதர்களும், அதையும் விட்டாச்சுன்னா தாழ்ந்த பாதாளத்துல துன்மார்க்கர்கள், அதையும் விட்டாச்சுன்னா பரதீசில பரிசுத்தவான்கள். இதை தவிர்த்து வேற்று கிரகமோ கிரக வாசிகளோ அப்படி ஒருத்தர் இருக்கிறதாவோ வேதம் நமக்கு சொல்லல. அதனால நீங்க அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமும் இல்ல. இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஒரு கதை, இது எதுக்காக, அர்மகெதோன் யுத்தத்திற்காக இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த அசுத்த ஆவிகள் இவங்களை நம்ப வைக்கிறதுக்கு என்ன செய்யுமா? அந்த 14வது வசனம் சொல்லுது, 16-14, அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள், அவைகள் பூலோகமெங்கும் இருக்கிற ராஜாக்களை. இவைகள் என்ன செய்யும்? அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள். அதுக்கு தான் நாங்க திருப்பி திருப்பி சொல்றோம், இந்த கடைசி காலத்துல பிசாசுகள் அற்புதங்களை செய்ய ஆரம்பிச்சிருக்குது. ஒரு காலத்துல நாம அற்புதங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் தேவ பிள்ளைகள், பிசாசுகள் அற்புதங்களை செய்யாம இருந்துச்சு. ஆனா இப்போ பிசாசுகள் அற்புதங்களையும் செய்யுது. பிசாசுகள் எல்லா காலத்திலையும் செய்யும், இப்ப வெளியரங்கமா செய்யுது. அதான் நான் வேதத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல பாகால் தீர்க்கதரிசிகளுக்கும் எலியா தீர்க்கதரிசிக்கும் என்ன வித்தியாசம்னா, வானத்திலிருந்து அக்கினி இறக்குற தேவனே மெய்யான தேவன் சொன்னாங்க. ஆனா கடைசி காலத்துல வெளிப்படுத்தல் 13:13 நீங்க வாசிங்கன்னா, இந்த பாகால் தீர்க்கதரிசிகள் வழியில வந்த அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்கள் வானத்திலிருந்து அக்கினி இறக்குறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அன்னைக்கு செய்ய முடியாத அற்புதத்தை கடைசி காலத்துல பிசாசுகள் செய்ய போது கர்த்தர் அந்த பர்மிஷன் கொடுக்கிறார். அதான் சொல்ல, ஒரு காலத்துல வெளியே அற்புதங்கள் நடந்துட்டு இருந்துச்சு, இப்போ சபைகளுக்குள்ளே வர தொடங்கி இருக்குது. சபைகளுக்குள்ள மாயான காரியங்கள், பொய்யான அற்புதங்கள், போலியான மேஜிக் ஷோ நடத்துற மாதிரி காரியங்கள் நடத்துறது. எந்த சபை எந்த ஊழியக்காரங்கிறது முக்கியம் இல்ல, நடத்துறது யாருங்கிறது முக்கியம். இன்னைக்கு சபைகளுக்குள்ளே உங்களை ஏமாத்துற காரியங்கள், அற்புதங்கள் நடக்குது. யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். அற்புத அடையாளம் எதுக்கு தெரியுமா? வசனம் தெளிவா சொல்லுது, வசனத்தை உறுதிப்படுத்துவதற்கு தான், அதாவது பெர்ஃபார்ம் பண்றதுக்கு இல்ல. இப்ப இயேசு கிறிஸ்து தண்ணீரை திராட்சரசமாய் மாத்தினார். எதற்காக? அந்த தேவை இருந்துச்சு, அவங்களுக்கு தண்ணீர் திராட்சரசம் குறைவுபட்டுச்சு, அதுக்கு பின்னாடி ஒரு ஆவிக்குரிய சத்தியம் இருந்துச்சு, அதனால தண்ணியை திராட்சரசமா மாத்தினார். இப்போ சும்மாவே தண்ணி திராட்சரசமா மாறுது. எதுக்காக? ஆராதனையில மாத்தி காட்டுறாங்க. எதுக்காக? டேஸ்ட் பண்ணி பாருங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்தா ஆமா திராட்சரசமா இருக்கு. அதனால என்ன பிரயோஜனம்? யாருக்கு பிரயோஜனம்? எந்த கல்யாணத்தை திராட்சரசம் மாறிச்சு, அதனால என்ன பிரயோஜனம் தெரியுமா? அந்த ஊழியக்காரு பவர்ஃபுல் ஆனவர்னு காட்டுற ஒரு மேஜிக். இதுதான் பிசாசு செய்யற அற்புதம். இந்த மாதிரி பிசாசுகள் கடைசி காலத்துல அற்புதங்களை செய்து சபைகளுக்குள்ள வந்து செய்து, முன்னாடி வெளியே செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. முன்னாடி கேட்கறதுல பேதர்கிட்ட, இதை எனக்கும் கூட காசு கொடுக்குறேன், இந்த அற்புதம் நானும் செய்யணும்னு அன்னைக்கு செய்ய முடியாம இருந்துச்சு. இன்னைக்கு கொஞ்சம் பேரு காசுக்கு வாங்கிக்கிட்டு உள்ள விட்டுட்டாங்க. அதனுடைய விளைவு என்ன? சபைகளுக்குள்ள அற்புதம் அப்படின்னு பொய்யான அற்புதங்கள். அதான் பைபிள் சொல்லுது 2 தெசலோனிக்கேயர் 2:9, பொய்யான அற்புதங்கள் நடக்கும். விசுவாசிகள் தயவு செய்து கடைசி காலத்திலே ஜாக்கிரதையாக இருங்கள். உங்களுக்கு தான் சொல்றேன், அற்புத அடையாளங்கள் உங்களுக்கு தேவையானால் உங்கள் வீட்டிலே உங்களுக்கு கர்த்தர் செய்வதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்க முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார், தேவன் செய்வார். இன்னும் நான் ஒருபடி மேல போக சொல்றேன், உங்களை கொண்டு அநேகருக்கு அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்வார். அதுக்கு தான் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் அவனு. இன்னைக்கு அந்த இடத்துல இருக்க வேண்டிய நீங்க அற்புத அடையாளங்களை நம்பாதீங்க. இன்னும் பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். இந்த லாக்டவுனுக்கு பிறகு நான் நம்புறேன், ஒரு கூட்டம் கர்த்தருக்கு எழுப்புதலுக்கு வல்லமையா பயன்படும், ஒரு பக்கம் பிசாசுக்கு ஒரு கூட்டம் பயங்கரமா வல்லமையா பயன்படும். நான் சொல்றது கிறிஸ்தவர்களே சொல்றேன், சபைகள்லயே சொல்றேன். அந்தி கிறிஸ்துக்கு வேலை செய்யற சபைகள்லாம் பயங்கரமா வர தொடங்க போகுது.
இவங்க கடைசி காலத்துல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி பிசாசு சுத்தி திரியிறான். ஒரு நாள் உள்ள வர முடியாம இருந்தவன் இன்னைக்கு உள்ள வர தொடங்கிட்டான். ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. இந்த பைபிளை தூக்கிட்டு சம்பந்தம் இல்லாத ஆட்கள் வீடு வீடா வருவாங்க. அப்படி வீடு வீடா வரக்கூடிய ஆட்களை தயவு செய்து நம்பாதிருங்கள். உங்களுக்கு ஒரு ஊழியக்காரர், உங்களுக்கு ஒரு சபை, உங்கள் ஊழியக்காரரை அனுமதிங்கள். நான் ஏன் சொல்றேன்னா, மற்றவங்களை குறை சொல்லல, உங்களுக்கு யார் என்று உங்களால் ஆவிகளை பகுத்தறிகிறது இல்லை. இன்னைக்கு யார் பைபிளை தூக்கிட்டு இருந்தாலும் வீட்டுக்குள்ள விட்டுறீங்க. வர்றவங்க அசுத்த ஆவியா நல்ல ஆவியா தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு பல இடங்கள்ல நடக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நான் சாரி டு சே, ஆனா சொல்றேன், உங்களுடைய எச்சரிப்புக்காக நான் சொல்றேன். வந்து உன் வீட்டுல அந்த இடத்துல தகடு இருக்கு, இந்த இடத்துல மந்திரம் வச்சிருக்காங்க, இந்த இடத்துல எலுமிச்சை பழம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிற ஆட்கள் வந்து எடுத்துட்டு உங்ககிட்ட படம் பறிக்கிறவங்க. நான் சொல்றேன், இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுகிறதும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமாய் மாந்திரிகம் இல்லை. ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற ஒரு மனுஷனாய், ஒரு விசுவாசியா, ஒரு தேவ பிள்ளையை நீ இருப்பியானால், நீ முழங்கால் போட்டு ஜெபிக்கும் போது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா அசுத்த ஆவியும் வெளியே ஓடும். அந்த வல்லமையை கர்த்தர் உங்ககிட்ட கொடுத்திருக்கிறார். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள்னு சொல்லியிருக்கிறார். உனக்கு விரோதமா கிரியை செய்யாதுங்கிற விசுவாசம் முதல்ல உங்களுக்கு வேணும். நீங்களும் என்ன பண்றீங்க, மந்திரவாதி மாதிரி ஒருத்தர் கூட்டம் உட்கார வச்சிருக்கீங்க. அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து 30 நாள் ஜோம் பண்ணுவேன், 3 நாள் ஜோம் பண்ணுவேன், 2 நாள் ஜோம் பண்ணுவேன், இவ்வளவு செலவாகும். உங்களுக்கு தெரியணும், இது தேவன் அனுப்பின மனுஷன் கிடையாது. தேவன் அனுப்பின மனுஷன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? உன்னை பயமுறுத்துகிறவனா இருக்க மாட்டான், உன்னை பயத்திலிருந்து விடுதலையாக்குறவனா இருப்பான். உன் வீட்டுல பிசாசு இருக்குன்னு பயமுறுத்துறவன் தேவ மனுஷன் கிடையாது. பிசாசிலிருந்து உன்னை விடுதலையாக்குறவன் தான் தேவ மனுஷன். அதான் ரொம்ப முக்கியம். அதனால உங்களுக்கு தெளிவா சொல்றேன், உங்களுக்கு ஒரு சபை, உங்களுக்கு ஒரு ஊழியக்காரர், உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அதை தவிர்த்து மற்றவங்க வரும்போது பி கேர்ஃபுல், வெரி கேர்ஃபுல். ஊழியக்காரனை டிபெண்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு போதிக்கிறதுக்கு ஒருத்தர் வச்சிருக்காங்க, சொல்லி கொடுக்கிறதுக்கு ஒருத்தர் வச்சிருக்காங்க, ஒரு ஊழியக்காரர் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். விட்டுருங்க. இதை விட்டுட்டு இடமா ஓடுது. அதுவும் முந்திய விட, நான் இப்ப சொல்ல, முந்திய விட இப்ப ரொம்ப மோசம். சபை திறக்கும் போது உங்க வீட்டுக்கு ஏதாவது ஒரு ஊழியக்காரங்க வருவாங்க. இப்போ லாக்டவுன் பீரியட்ல 100 கணக்கில் வராங்க ஆன்லைன் வழியாக, 1000 கணக்கில் வராங்க ஆன்லைன் வழியாக. எது சரி எது தப்பு எதுவுமே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. வசனத்துக்கு ஒவ்வாத காரியங்கள் எத்தனையோ நடக்குது. நான் உதாரணம் சொன்னா உடனே நீங்க ஏன் பர்டிகுலரா அவரை பேசுறீங்கன்றாங்க. ஜனங்களை பாவத்துக்கு நேரம் தள்ளக்கூடிய ஆட்களை பர்டிகுலரா சொல்ல நான் விரும்பல. ஆனா விசுவாசிகள் நீங்க கேர்ஃபுல்லா இருங்கன்னு தான் சொல்றேன். கேர்ஃபுல்லா இருங்க. இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட ஏமாந்து போகாதீங்க. தேவன் அனுப்பின மனுஷன் உனக்கு நன்மை செய்கிறவன். உன்னுடைய சீப்பான இழிவான இம்மைக்குரிய ஆதாயத்துக்காக போய் தேடி வரமாட்டான் உன் வீட்டுக்கு. அதான் ரொம்ப முக்கியம். இன்னும் சொல்ல போனா, தேவால் நடத்தப்படுகிற ஊழியக்காரன் உன் வீட்டுக்கே வரமாட்டான். நீங்க வருந்தி கேட்டுக்கொண்டால் ஒழிய உன் வீட்டுக்கு வரவே மாட்டான். உங்க ஊழியக்காரன் மட்டும்தான் உங்க வீட்டுக்கு வரணும். உன் வீட்டுக்கு மாசம் 1ஆம் தேதி ஒருத்த வந்து உட்காரானா, தேர் இஸ் a mistake. அந்த ஊழியக்காரன் மேல மிஸ்டேக் இருக்கு. உன்னுடைய ஊழியக்காரனை தவிர்த்து, உனக்கு கொடுக்கப்பட்ட சபையை தவிர்த்து, ஊழியக்காரங்க மாசம் வீட்டுக்கு தேடி தேடி வரான். வந்து வாக்குத்தத்தத்தை கொடுக்குறான், அட்டையை கொடுக்குறான். ஜனவரி மாசம் 1ஆம் தேதி ஒரு வாக்குத்தத்த அட்டையை கொடுத்துட்டு போறாங்க. சம்பந்தம் இல்லாத யாரோ ஒருத்தர் வந்து கொடுக்குறாங்கன்னா தேர் இஸ் a mistake. ஏன் உங்க வீட்டுக்கு வரணும்? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு எப்படி தெரியுமா? யார் வந்து வாக்குத்தத்தம் செஞ்சு 4 வார்த்தை நல்ல வார்த்தை சொன்னாலும் நீங்க குடுகுடுப்புக்காரங்க கிட்ட போற மாதிரி போயிட்டீங்க. இப்ப நான் குற்றமா சொல்லல, நான் உங்களுக்கு எச்சரிப்பா சொல்றேன். ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. கடைசி காலத்துல அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள் சுத்தி கொண்டு இருக்கிறது. அது சபைகளுக்குள்ளேயும் நுழைந்து விட்டது. சபைகள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. புல்பீட்டு மேல ஒரு ஊழியக்காரனை ஏத்துறதா இருந்தா, சபைக்குள்ள ஒரு ஊழியக்காரன் பேசுறதா இருந்தா, கர்த்தர் உங்களுக்கு அந்த மனுஷனை குறித்து சொல்லி இருந்தா மட்டும்தான் ஏத்தணும். தனிப்பட்ட முறையில் ஆவியானவர் இடைப்படணும். தெரியாத ஆட்களை ஏத்தாதீங்க. தெரிஞ்சவனா இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. வெரி ஒரு டேஞ்சரஸ் பீரியட் நம்ம இருக்கிறோம். கடைசி காலத்துல அற்புதங்களை செய்கிற ஆவிகள் கூட்டி சேர்க்க போகிறது. நான் கடைசியா ஒரு காரியத்தை சொல்லிட்டு முடிக்க விரும்புகிறேன். இப்படி கூட்டி சேர்க்கிற இவர்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு பைபிள் சொல்லுது. வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, இப்படி கூட்டி சேர்க்கிறவர்கள் 16வது வசனத்துல 20 கோடி பேர் இருப்பாங்கன்னு பைபிள் சொல்லுது. என்னைக்கு சொல்லுது பாருங்க, 20 கோடி பேர் இருப்பாங்கன்னு இருக்கு. அதாவது 1940களிலேயே இந்தியாவுடைய மக்கள் தொகையே 30 கோடி தான். இது யோசிச்சு பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை பேர் இருந்திருப்பாங்க உலகத்துல? சில கோடி கூட இருக்காது. சில கோடி, அதாவது 1 கோடியோ 2 கோடியோ மிஞ்சி போனா ஒரு 10 கோடி பேர் இருந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா 2000 வருஷத்துக்கு இப்போ ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியாவுடைய மக்கள் தொகை 30 கோடி தான். அப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்துல எவ்வளவு இருந்திருக்கும்? 1 கோடி 2 கோடி. ஆனா இங்க பைபிள் வசனம் என்ன சொல்லுது பாருங்க, குதிரை சேனைகளாகிய ராணுவங்களின் தொகை 20 கோடியாக இருக்க கண்டேன் அப்படின்னு இருக்கு வெளிப்படுத்தல் 9:16. இந்த 20 கோடி பேர் கடைசி காலத்துல ஒரு யுத்தத்துல சேருவாங்கன்னா அந்த யுத்தம் எப்படி இருக்கும், அந்த இடம் எப்படிப்பட்டதா இருக்கும்? இப்போ அப்படிப்பட்ட ஆட்கள் கரெக்டா சேர்ந்திருக்கிறாங்க. சைனால ஏறக்குறைய 130 கோடி பேர், இந்தியால ஏறக்குறைய 130 கோடி பேர். இப்போ நமக்கு 20 கோடி பேர் வேணும். சைனா ஒரு மிகப்பெரிய ராணுவ பலத்தை உருவாக்குது. எவ்வளவு பேரா தெரியுமா? 35 கோடி பேர் இருக்கிற ராணுவத்தை சைனா உருவாக்குது. அதான் இந்த வேத வல்லுநர்கள்லாம் சொல்லுவாங்க, ஈஸ்டர்ன் கிங்ஸ் இருக்கு. ஈஸ்டர்ன் கிங்னா ஒன்ன குறிக்கும். ஈஸ்டர்ன் கிங்ஸ் அதாவது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்கள் அப்படின்னா ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள்.
அப்படின்னா சைனா கூட இன்னொரு நாடும் இருக்கணும். அப்ப 20 கோடி பேர் இருக்கக்கூடிய ஒரு ராணுவத்தை சில நாடுகள் சேர்ந்து செய்யணும்னா கண்டிப்பாக சைனாவும் இந்தியாவும் அதுல இருக்கும். ஏன்னா இந்த அளவுக்கு மக்கள் தொகையும் இந்த அளவுக்கு வாலிபர்களையும் கொண்ட தேசங்கள் உலகத்துல கிடையாது. அப்ப 20 கோடி பேர் உள்ள ராணுவம் ஒன்று உருவாகணும்னா சைனாவும் இந்தியாவும் சேர்ந்து தான் போகணும். அதைத்தான் நான் ஆரம்பத்துல சொன்னேன். சைனாவும் இந்தியாவும் ஒரு காலத்துல சேர்ந்து போகும், சேர்ந்து இந்த யுத்தத்துக்கு போகும். அந்தி கிறிஸ்துவுக்கு ஆதரவாக போகும், இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக போகும். இந்த யுத்தம் கடைசி, நான் சொல்றது வருகைக்கு பிறகு 7 வருஷத்துக்கு பிறகு நடக்கிற ஒரு யுத்தம். இப்போ சைனாவை அடிப்படையாக கொண்ட கொரியாவிலிருந்து நடத்தப்படுகிற ஃபாலுங் கோங் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு மதம், அதை சார்ந்தவர் தான் லிங் ஹாங்ஸி அப்படிங்கிறவர். இந்த லிங் ஹாங்ஸி அப்படிங்கிறவர் ஃபாலுங் கோங்கிற ஒரு மதத்தை உருவாக்கி ஏறக்குறைய 10 கோடி பேர் இதுல மெம்பராக இருக்கிறாங்க. இந்த மதத்தினுடைய அடிப்படை கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் சொல்லக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான். உலகத்தை பிடிக்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சிலர் வருவார்கள். அன்னைக்கு இந்த உலகத்தை காப்பாற்ற நான் வருவேன். அன்னைக்கு ஏன் கூட நீங்க இருக்கிறதுக்கு இன்னைக்கு சேருங்கன்னு சொல்லி இதுல 60 வயசுல இருந்து ஆரம்பிச்சு 6 வயசு பசங்க வரைக்கும் இதுல இருக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரியதான ஒரு மதம். இன்னும் சொல்ல போனா சைனால மிகப்பெரியதான ஒரு வரவேற்பை பெற்ற மதம். ஆனா கடைசியில கம்யூனிஸ்ட் அரசாங்கம் இவங்களை பார்த்து பயந்துருச்சு. ஏன்னா சைனாவில் மத ரீதியான காரியங்களுக்கு தடை இருக்குது. சரி, சைனாவிலே உருவானது தானே அப்படின்னு சொல்லி போக 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 கடைசியில கம்யூனிஸ்ட் அரசாங்கத்துக்கு எதிரான கொள்கைகளுக்கு இவங்க போகும்போது வேற வழி இல்லாம இவங்களை தடை செய்ய இவங்க இப்ப கொரியா, இந்தியாவில் கூட ஒரு பகுதியில் இருக்கிறாங்கன்னு விக்கிபீடியா சொல்லுது. இவங்க கொரியா பகுதி தான் தலைமைப்பிடமாக இப்ப வச்சு செயல்படுறாங்க. ஏறக்குறைய 20 கோடி பேர் இவங்களுடைய வேலையை டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, இவங்களுடைய போதனைகளை கேட்பாங்க. இதான் இவங்களுக்கு கொடுக்கப்படுகிறதான டாஸ்க். அப்படிதான் இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. 20 கோடி பேர் சேர போறாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்துக்கான ஆயத்தம் இப்பவே ரெடியா இருக்குது. இந்தியாவுடைய ராணுவமோ சீன ராணுவமோ இப்படிப்பட்ட ஆட்கள் பூமியில் இருக்கிற எல்லாரும் ஒன்றா சேருவாங்க. ஏன்னு சொன்னா அது உலகத்தையே பாதிக்கிற யுத்தம். அதாவது முழு உலகத்தையும் பிடிக்க போற ஒரு வேற்றுக்கிரகாசி வரும்போது அவங்களுக்கு அகைன்ஸ்டா இவங்க சண்டை போட போறாங்க. அப்படி சண்டை போட போறதுக்கான 20 கோடி பேர் இப்பவே தயாராக இருக்கிறார்கள். வேதம் சொன்னபடி அர்மேகதான் யுத்தத்திற்கு எல்லாம் தயாராக இருக்கிறது. இந்த அர்மேகதான் யுத்தத்துல வரும்போது அதுல பாதிக்கப்படுறவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி 14ஆம் அதிகாரம் சகரியாவின் புஸ்தகம் 12வது வசனத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குது. அது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள்ல இப்படி இல்லாம சொல்லி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க ஆச்சரியப்படுவீங்க. சகரியாவின் புஸ்தகம் 14:12 சொல்லுது, எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணின எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது, அவர்கள் காலூன்றி நிற்கையிலும் அவருடைய சதை அழிந்து போகும், அவர்கள் கண்கள் தங்கள் குழிகளிலேயே கெட்டு போகும், அவர்கள் நாவு அவர்கள் வாயிலேயே அழுகி போகும். இத இந்த வசனத்தை எடுத்து ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது ஒரு ரேடியேஷன் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யக்கூடியதான ஒரு நண்பர் ஒருவர் அவருடைய வீட்டில் அழைத்து இந்த காரியத்தை பத்தி நீங்க பேசுனீங்களே, இது எதை பத்தின தெரியுமா அப்படின்னு சொல்லி இவரோட எக்ஸ்பிளேஷன் சொல்லும் போது, நியூக்ளியர் ரேடியேஷன்ல பாதிக்கப்படுகிறவங்களுடைய எஃபெக்ட் இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் ஆகும், ஸ்பாட்லயே சதை அழுகி போகும், கண் குழியிலேயே கெட்டு போகும். இது எல்லாமே ஒரு நியூக்ளியர் எஃபெக்ட் உள்ளதான காரியங்கள் தான். இது பைபிள்ல இருக்குது. இந்த வசனத்தை இத்தனை படிச்சிருக்கிற, ஆனா இதுக்கு பின்னாடி இப்படித்தான் இருக்குதுங்கிறத எனக்கு தெரியாம போச்சுன்னு சொல்லி அவர் ரொம்ப ஆச்சரியமாக சொன்னார். கவனிச்சுக்கொள்ளுங்க, இப்ப நாம நியூக்ளியர்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா நியூக்ளியரோட எஃபெக்ட பத்தி 2600 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் இருக்கு. இப்போ லெபனான்ல வெடிச்ச அமோனியம் நைட்ரேட் அது நியூக்ளியர்ல ஓரளவுக்கு அப்படிதான் இருக்குமா? அதை விட அதிகமா அமோனியம் நைட்ரேட் வெடிக்கும் போது நியூக்ளியர் வெடிச்ச மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. இப்போ அதெல்லாம் இப்ப சொல்லுது. ஆனா 2600 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் இருக்கு. அதான் நான் எப்பவும் சொல்லுவேன், நம்முடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள், கர்த்தர் சொன்ன இந்த காரியங்கள் எல்லாமே சாதாரணமானவைகள் அல்ல. இனி நடக்க போற 1000 வருஷத்துக்கு அர்மேகதான் யுத்தத்துக்கு பிறகு அந்த அர்மேகதான் யுத்தத்துல நடக்கக்கூடியதான அழிவை சான்றோர் சொல்லி இருக்கிறார். சமீபத்தில் இந்த ரேடியேஷன் பாதிக்கப்பட்ட அல்லது இதுல பாதிக்கப்பட்ட ஒரு சில ஆட்களுடைய வீடியோஸை அல்லது போட்டோஸை பார்க்கும்போது இப்படிதான் இருந்துச்சு. இதை பார்த்தபோது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவர்கள் சதை அழுகி போகும். இதெல்லாம் இப்ப நடக்குது. இது எங்க? நியூக்ளியர்ல பாதிக்கப்படும் போது, அட்டாமிக்ல பாதிக்கப்படும் போது, மின்னணுக்கள் இந்த மாதிரி காரியங்கள் நடக்கும்போது நடக்குது. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அர்மேகதான் யுத்தத்திற்கு இந்த முழு உலகம் ஆயத்தமாக இருக்கிறது. ஒரு பக்கம் ஒளிவமலை ஆயத்தமா இருக்கு, ஒரு பக்கம் ஐப்ராத் நதி ஆயத்தமா இருக்குது, ஒரு பக்கம் கிழக்கத்திய ராஜாக்கள் ஆயத்தமா இருக்கிறாங்க, ஒரு பக்கம் கடைசி காலத்துக்கான எல்லா மக்களும் ஆயத்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. வேதம் சொன்ன எல்லா தீர்க்க தரிசனங்களும் துல்லியமாய் நம்முடைய காலத்துல நம் கண்களுக்கு முன்பாக ஆயத்தமாய் இருக்கு. அப்போ இதெல்லாம் 7 வருஷம் கழிச்சு நடக்கும் போது, அந்த 7 வருஷத்துக்கு முன்னாடி தான் நாம வருகை எதிர்பார்க்கிறோம். சபை எடுத்துக்கொள்ளப்படும், ஒரு குறிப்பிட்ட பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். அப்போ இந்த 7 வருஷம் கழிச்சு நடக்க போற ஒரு சம்பவத்துக்கே உலகம் இவ்வளவு ஆயத்தமா இருக்குதுன்னா, இதுல 2 காரியத்தை நம்ம செய்யணும். ஒன்று, அந்த 7 வருஷம் ரொம்ப சீக்கிரம் சமீபம்ன்றது நமக்கு தெளிவா தெரியுது.
ஏன்னா இத்தனை வருஷத்துல நடக்காதது இப்ப நடக்குது. இப்ப வேக வேகமாக ஏலியன் கதைகள் சொல்லப்படுது, எல்லா இடமும் ஏலியன் படங்கள் எடுக்கப்படுது, விஞ்ஞானிகள் ஏலியன்ஸ் பத்தி பேசுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க வர காலம் நெருங்கிருச்சுன்னு அர்த்தம். அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. பிசாசு தனக்கு கொஞ்ச காலமே உண்டு என்று பிசாசுக்கு தெரியுது கொஞ்ச காலம்னு, நமக்கு தெரியும் இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்குன்னு. நாம சொல்றோம் இன்னும் காலம் செல்லும், அதெல்லாம் முடிவு இப்ப வராது, அது இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும், பயப்படாதீங்க, நடக்காது, அப்போ வராது, இப்ப வராது. அசலம் சொல்லுது பிசாசுக்கு இன்னும் கொஞ்ச காலம் இருக்குன்னு நினைக்கிறான். நாம அவனுக்கே கொஞ்ச காலம் இருக்குன்னு தெரியும் போது அவனை விட நமக்கு டைம் கம்மி. அப்ப நம்ம இன்னும் எவ்வளவு ஆயத்தப்படணும், நம்ம இன்னும் தேவனை சந்திக்க எவ்வளவு ரெடி ஆகணும், அதுதான் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் நமக்கு எதை காட்டுது? ஆண்டவர் இன்னும் சீக்கிரம் அவர் வருவதற்கான காலம் நெருங்கிச்சுன்னு. ரெண்டாவது, முதல்ல நாம் ஆயத்தமாகணும், அதான் முக்கியம். ஆயத்தம்னா என்ன? 7 காரியங்கள் செய்யணும். எப்போ நான் அதை சொல்லுவேன், அந்த 7 காரியங்களை சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். முதலாவதாக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய ரத்தத்தினால பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். நிறைய பேர் கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க, ஆனா ரட்சிப்பின் அனுபவம் இருக்கா, மனம் திரும்புதல் அனுபவம் இருக்குதா, பாவம் மன்னிக்கப்பட்ட ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்குதா அப்படின்னு கேட்டா, நாங்களாம் பிறந்ததுலேருந்தே கிறிஸ்டின் தானே, நாங்க என்ன ரட்சிக்க பண்ணுமா அப்படின்னு கேட்கறாங்க. பிறக்கும் போதே கிறிஸ்டினா பிறக்கல, நம்ம பிறக்கும் போதே பாவியா தான் பிறந்தோம். பிறக்கும் போது குழந்தை இந்த மதம் அந்த மதம்ங்கிறதுல அதுக்கப்புறம் நம்ம சூட்டுறது. ஆனா பிறக்கும் போது அத்தனை பேரும் பாவியா தான் பிறந்தோம் பைபிள் சொல்லுது. பாவியா பிறந்த நம்மள வருகையில போகணும், பரலோகத்துக்கு போகணும்னா இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டே ஆகணும். நீங்க எந்த மதத்தில் பிறந்தவராக இருந்தாலும் இயேசுவின் ரத்தத்தால கழுவப்படுறது அவசியம். ரெண்டாவது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானசானம் எடுக்கணும். ஒருவேளை நீங்க ஞானசானம் எடுக்க ஆயத்தப்பட்டு இந்த லாக்டவுன் பீரியட்ல எடுக்க முடியாம இருந்தீங்கன்னா உங்க போதகரை கான்டாக்ட் பண்ணுங்க. அதை எடுக்கிறதுக்கு சீக்கிரத்துல அதுக்கான ஆயத்தத்தை அவங்க செய்வாங்க. ஒருவேளை இது வரைக்கும் ஞானசானத்துக்கு ஒப்பு கொடுக்காதவங்க ஞானசானத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஏன்னா ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிடில் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. தண்ணீர்ல மூழ்கி ஞானசானம் எடுக்கணும். மூன்றாவது, மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையான பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கணும். எபேசியர் 4:30 சொல்லுது. பரிசுத்த ஆவியானவருடைய காலம் தான் இது. அவர் சபை நடத்துகிற காலம். சபைக்கு போதிக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் தான் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரை, ஆவியும் மனவாட்டியும் வாய் என்பார்களாக. பரிசுத்தான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நாலாவது, வேறுபாடுள்ள வாழ்க்கை. மிக முக்கியமானது வேறுபாடுள்ள வாழ்க்கை. அதாவது உங்களுக்கு உலகத்துக்கும் வித்தியாசம் இருக்கணும். நான் உலகத்துக்கும் இருந்துப்பேன், இந்த பக்கமும் இருந்துப்பேன், பரலோகத்துக்கும் போயிருவேன் அப்படின்னா உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்கிறீங்க. வசனம் தெளிவா சொல்லுது, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரிடத்துல வாங்கள், பாகால் தெய்வமானால் பாகால் இடத்துல போங்கள். 2 நிலைவுகளால் குந்தி குந்தி நடக்க முடியாது. அதுவும் கடைசி காலம் வந்துருச்சு. இந்த அடையாளங்களால் நமக்கு தெளிவா ஒன்ன சொல்லுது, இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. ரொம்ப சீக்கிரத்தில் கர்த்தருக்கு சித்தமானால் நமக்கு தெரியாது, அவர் வரும் நாளாகிலும் நாளிகை ஆகிலும் பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவரும் அறியார். அதான் சொல்றேன், கர்த்தருக்கு சித்தமானால் நம்முடைய ஜெனரேஷனும் அவருடைய வருகை பார்க்க நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஆயத்தப்படுங்க. உலகத்தை வெறுத்து சிலுவையை சுமக்க தொடங்குங்க. எவ்வளவோ பணம் காசு வச்சிருந்தவங்களால இந்த லாக்டவுன்ல என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். எப்பேற்பட்ட கோடீஸ்வரங்க என்ன ஆனாங்கன்னு தெரியும். ஆனா உங்களை நீங்க கர்த்தர் கிருபையா காப்பாத்தி இருக்கிறார். தயவு செய்து ஆயத்தப்படுங்க. 5வது, சுவிசேஷம் ஒவ்வொரு நாளும் அறிவிக்கணும், ஒவ்வொரு நாளும் சொல்லணும். இயேசு வராருன்றதை சொல்லணும், இயேசு உனக்காக மரிச்சாருன்னு சொல்லணும். ஏன்? அது உங்கள் மேல் விழுந்த கடமை. யார் இப்போ ஆன்லைன்ல தான் இருக்கு, உங்க நேரா போய் சொல்ல முடியாத சிச்சுவேஷன், இது ஒரு நல்ல வாய்ப்பு. டெய்லி சுவிசேஷம் சொல்லுங்க, யாராவது ஒருத்தருக்கு அனுப்புங்க, ஆண்டவரை பத்தி சொல்லுங்க. அதை ஏற்றுக்கொண்டால் கர்த்தர் உங்கள் கணக்கில் வைத்துக் கொள்வார். 6வது, இயேசு வருவார் என்பதை ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கிறோம். இப்போ ஒரு பயம் இருக்கு, லாக்டவுன்ல எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு. ஐயோ அப்படி நடக்குதே இப்படி நடக்குதே, இயேசு வரப்போறாராம. ஆமா, எல்லாம் உண்மைதான். ஆனா இந்த லாக்டவுன் கொஞ்சம் ஓப்பன் ஆன உடனே, இப்பவே சின்ன சின்ன சர்ச்சஸ் எல்லாம் திறக்க சொல்லியிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் ஓப்பன் ஆன உடனே சுத்தமா அந்த பயம் போயிடும். ஏன்னா அந்த 2012 அப்படிதான் இருந்துச்சு. உலகம் அழிய போதுன்னு சொல்லும் போது எல்லாருக்கும் ஒரு பயம் இருந்துச்சு. உடனே பைபிள்ல இருக்குதாமே, அந்த 21ஆம் தேதி டிசம்பர் மாசம் வரைக்கும் அவங்கள பார்க்கணுமே, பயங்கரமான ஆயத்தம். ஆனா அது முடிஞ்சிச்சு 22ஆம் தேதியில நிரூபிச்சாங்க. அந்த மாதிரி நிலைமைக்கு சபை போகக்கூடாது. இந்த காட்டிலும் இன்னும் அதிகமாய் நீங்கள் ஆயத்தப்படணும், விசுவாசிக்கணும் இயேசு வருவார் என்பதை. கடைசியா 7வது, முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். கடைசி வரைக்கும், வருகை வரைக்கும் இந்த 6 காரியங்களை பத்திரமா பாதுகாத்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய வருகையில பிரவேசிப்பது எளிது.